वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति फाल्गुने मासि पूर्णायाम् उत्तरर्क्षेन्दुवासरे गोविन्दराजो भगवान् प्रादुरासीत् महामुने पद्मा पद्मसरो मध्ये प्रसन्नवदने क्षण प्रादुरासीत् जगन्नाथं पश्यन्तीं प्रियदर्शन வேம்கடன்கள் மெய்மேல் வினை முற்றவும் தாங்கள் தங்கட்கு நல்லனவே செய்வார் வேங்கடத்துறைவார்க்கு நமா என்னலாம் கடமை அது சுமந்தார்கட்கே சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரபடியாம் நீள்கடலுள் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமனையாம் திருமார்க்கு அரவு வேங்கடத்துறைவார்க்கு நமஹா. திருவனந்தாழ்வானாலே கபில மகர்ஷிக்கு உபதேசம் பண்ணப்பட்டதான ஸ்ரீமத் வெங்கடேஷ அஷ்டோத்தர சத நாமாவலியிலே இன்றைய தினம் 81வது நாமா. அஞ்சனா கோத்ரபதயே ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹா. இந்த நாமாவளியாலே திருவேங்கடமுடையானுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் அஞ்சனா கோத்திர பதிஹி என்பது. அஞ்சனா அப்படின்னா ஆஞ்சநேயனுடைய தாயார் அஞ்சனா தேவி. கோத்திரம் அப்படின்னா மலைன்னு அர்த்தம். இங்கே பதி அப்படின்னா தலைவன், ராஜா, அரசன், சுவாமி அப்படின்னு எல்லாம் அர்த்தம். அஞ்சனா கோத்திர பதிஹின்னா அஞ்சன மலைக்கு அரசன் அப்படின்னு அர்த்தம். அஞ்சனமலைக்கு அரசனான ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமஹா. இதற்கு முன்னாடி நாவாக்களாலே முருகையா ரசிகாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹான்னு பார்த்தோம். அப்படின்னா மிருகங்களை வேட்டையாடுவதில் ஆசை உடைய ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமஹா. பெருமாள் கருணாமூர்த்தியாச்சே, மிருகங்களை கூட வேட்டையாடுவானா அப்படின்னா மிருக வடிவிலே இருந்து கொண்டு பசுத்தோல் போர்த்திய புலிகளாக பக்தாளுக்கு நல்லவாளுக்கு கெடுதல் பண்ணிட்டு இருந்த ராட்சசாலை எல்லாம் சம்ஹாரம் பண்றதுக்காக வேட்டையாடுறவன் அப்படின்னு பார்த்தோம். அந்த மாதிரி பெருமாள் வேடனா வேட்டையாடக்கூடிய ராஜாவா சிம்ஹமா புறப்பட்டு போய் வதம் பண்ணினது எல்லாம் துஷ்ட ராட்சசாலத்தான் அப்படின்னு பார்த்தோம். அதனாலே அது ஒரு ஜீவ ஹிம்சை ஆகாது அப்படின்றதையும் பார்த்தோம். அப்படி வேட்டையாடுவதில் விருப்பம் உடையவன்னு பார்த்தோம். அதுக்கு சேர பெருமாள் கணுவன்னைக்கு திருவேங்கடமலையிலே பார்வேட்டை உற்சவம் கண்டருளினான். பெருமாள் பார்வேட்டை உற்சவம்னு சொல்லக்கூடியது பார்வேட்டை, பாரிவேட்டை, பரிவேட்டைன்னு எல்லாம் சொல்லக்கூடிய உற்சவமானது பெருமாள் வனத்துக்கு எழுந்தருளி குதிரையின் மீது வனத்துக்கு போய் பெருமாள் வேட்டையாடக்கூடியதான ஆச்சரியமான உற்சவம். இந்த பார்வேட்டை உற்சவம் விஜயதசமி பார்வேட்டை, கணு பார்வேட்டை அப்படின்னு எல்லாம் பல இடங்கள்ல பல பார்வேட்டையா நடக்கிறது. சில இடங்கள்ல ரெண்டுமே நடக்கிறது. கணு பார்வேட்டையும் உண்டு, விஜயதசமி பார்வேட்டையும் உண்டு. ஸ்ரீரங்கம், திருவள்ளூர், காஞ்சிபுரத்துல எல்லாம் ரெண்டுமே உண்டு. திருவேங்கடமலையிலே விஜயதசமி சமயத்துக்கு பிரம்மோற்சவம் வந்துட்டா இந்த பார்வேட்டை கிடையாது. பிரம்மோற்சவத்தப்போ விஜயதசமி இல்லை, தனியா வருதுன்னா பார்வேட்டை உண்டு. பெரும்பாலும் நவராத்திரி விஜயதசமியை ஒட்டியே பிரம்மோற்சவம் வரபடினாலே மலையில பார்வேட்டை கொஞ்சம் விஜயதசமி பார்வேட்டை ரொம்ப அரிதாதான் வரும். பெருமாள் வனத்துக்கு எழுந்தருள்ற உற்சவம்னு சொல்லக்கூடியது ரெண்டு உற்சவங்கள். ஒண்ணு இந்த பார்வேட்டை, அந்த பார்வேட்டையும் ரெண்டு. அதுல விஜயதசமிக்கு பெருமாள் எழுந்தருள முடியாம போயிடும் பிரம்மோற்சவம்ன்ற மாதிரினாலே. அப்ப பெருமாள் கணு பார்வேட்டைக்கு மட்டும் வனத்துக்கு எழுந்தருள்றார். இன்னொன்னு கார்த்திகை மாசம் வனபோஜன உற்சவம்னுட்டு பெருமாள் வனத்துக்கு எழுந்தருளி அங்கே திருமஞ்சனம் கண்டருளி பெருமாள் அங்க நிறைய தலிகை எல்லாம் அம்சம் பண்ணிட்டு சாட்டு வரக்கூடிய உற்சவம் வன போஜனம், வனத்துக்கு போய் போஜனம் பண்ணக்கூடிய உற்சவம். இதுல ஆச்சரியமா இப்போது கணு அன்னைக்கு பார்வேட்ட உற்சவம் நடந்தது. பெருமாள் பஞ்ச ஆயுதங்களோட கூட வேட்டையாடுவதற்கு புறப்பட்டான். வனபோஜன உற்சவத்திலே பெருமாளோட ஸ்ரீதேவி, பூமிதேவின்னு பிராட்டிமார் உண்டு. ஏன்னா வனத்துக்கு போய் போஜனம் பண்ணிட்டு வர உற்சவம் அப்படின்றதுனால பிராட்டிமார்களோடு கூட ஆனந்தமா பெருமாள் கையை கோத்துண்டு போய் அப்படி சுத்தி பார்த்துட்டு சாட்டு வரக்கூடிய உற்சவம் அது. வேட்டையாடக்கூடிய உற்சவம் அப்படின்றது கருணையே வடிவான பிராட்டிமார்கள் கூட இருந்தாலான்னா
அந்த காரியத்தெல்லாம் பண்ண முடியாது அப்படின்றபடினால பெருமாள் தனியா தான் எழுந்தருளுவான். வேட்டையாடுவதற்கு தகுந்தபடி எல்லா ஆயுதங்களையும் பெருமாள் எடுத்துட்டு போனோம் இல்லையோ, ஆகையினாலே வழக்கமாக பெருமாள் கையிலே பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய சங்கு சக்கரம், அதை தவிர்த்து கத நாந்தகம்னு சொல்லக்கூடிய வாள், சாரங்கம்னு சொல்லக்கூடிய பெருமாளுடைய வில்லு, இந்த பஞ்ச ஆயுதங்களையும் கூட பெருமாள் எடுத்துக்கொண்டு சாற்றிக்கொண்டு திருமேனியிலே அலங்காரம் பண்ணிக்கொண்டு பிராட்டிமார் இல்லாம பெருமாள் மட்டும் தனியா எழுந்தருள்வான். கூட கண்ணனும் எழுந்தருள்வான். திருவேங்கடமலையில இருக்கக்கூடிய கண்ணன் ஆச்சரியமா இருப்பார். வெள்ளியினாலே பண்ணப்பட்ட திருமூர்த்தி. இப்போதான் பிறந்த குழந்தையாட்டுமே சேவை சாதிப்பார் பெருமாள். இவா ரெண்டு பேரும் தனித்தனி தோளுக்கிணியான்ல புறப்பட்டு மத்தியானம் ஒரு 12 மணிக்கு கோவில்ல இருந்து புறப்பட்டு போய் பாப விநாச தீர்த்தத்துக்கு போற வழியில இருக்கக்கூடிய பார்வேட்ட மண்டபம்னு பெயர். யாரா இருந்தாலும் இந்த ஆகாச கங்கா, பாபநாசம், ஜாபாலி தீர்த்தம் அந்த வழியா எப்ப போனாலும் நமக்கு இடதுபுறத்திலே போறச்ச நமக்கு இடதுபுறத்திலே அந்த மண்டபத்தை சேவிக்கலாம். பழைய மண்டபம் இருந்தது, இப்ப புது மண்டபமும் கட்டிருக்கா. 2 மண்டபத்தையும் சேவிக்க முடியுது பார்வேட்ட மண்டபம்னுட்டு. அங்கே இருந்து வரச்ச நமக்கு வலது பக்கத்துல இருக்கக்கூடியதான மண்டபம், கோவில்ல இருந்து சுமார் ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடியதான மண்டபம். அங்க பெருமாள் ஆச்சரியமா மேலத்தாளத்தோட மங்களவாத்தியத்தோட எழுந்தருளி வேத பாராயணத்தை காதால கேட்டு அன்னமாச்சாரிய சுவாமி, தரிகொண்ட வெங்கமாம்பா இவாளுடைய கீர்த்தனைகளை எல்லாம் கூட பெருமாள் அனுபவித்து விசேஷமா தலையை எல்லாம் அம்சம் பண்ணி மங்களவாத்தியம் அந்த இசை அதெல்லாத்தையும் கொஞ்ச நேரம் அனுபவித்து அங்கிருந்து பெருமாள் வேட்டையாடக்கூடிய இடம்னு ஒரு இடம். அங்க நிறைய ஆத்து மணலை பரப்பி வச்சிருப்பா. அந்த இடத்துல மிருகங்களை பொம்மையா புலி பொம்மை, சிங்க பொம்மை அந்த மாதிரி பொம்மை எல்லாம் வச்சிருப்பா. பெருமாள் அம்பு போடுறதுன்னு சொல்லக்கூடிய பெரிய அம்பு அதை வச்சுருப்பா. அது பெருமாள் கையில இருந்து அர்ச்சகர் எடுத்து கொடுத்தாரானா இன்னொரு அர்ச்சக சுவாமி பெருமாள் சார்பில் கொண்டு அது அந்த மிருகங்களை மேல எரியிறது, பெருமாள் வேட்டையாடுறான் அப்படின்றதா ஐதிஹியம். இது பார்வேட்ட உற்சவம்னு சொல்லக்கூடிய ஆச்சரியமான உற்சவம். இது முடிந்து பெருமாள் சன்னதிக்கு எழுந்தருளினா இந்த முறை அத்தியன உற்சவத்துல 6ஆம் நாளா போயிட்டபடினாலே பெருமாளுக்கு பிரணய கலக உற்சவமும் உண்டு. திருவேங்கடமுடையானுக்கோ கோவிந்தராஜனுக்கோ அத்தியன உற்சவம் நடக்கிறது, ராப்பத்து நடக்கிறதுன்னா 6ஆம் நாள் அன்னைக்கு பிரணய கலக உற்சவம்னுட்டு பொதுவா மட்டையடி உற்சவம்னு ஸ்ரீரங்கத்துல பங்குனி உத்திரத்தப்ப நடக்கக்கூடியதான உற்சவம். பெரும்பாலும் எல்லா திவதேசங்களையும் தீர்த்தவாரி அன்னைக்கு கார்த்தால பெருமாள் உபயநாச்சிமார் இல்லாம தனியா புறப்பாடாய் வந்தார் அப்படின்னா, உபயநாச்சிமாரான எங்களை விட்டுட்டு தனியா போயிட்டு வந்தீங்கன்னு அவா 2 பேரும் இவரிடத்துல கோச்சுண்டு அப்ப நடக்கக்கூடிய ஊடல் பிரணயகலக உற்சவம்னு அப்பவும் பேர் உண்டு, மட்டையடின்னு உண்டு. பெருமாள் அவ உள்ள சேர்க்காம கதவை சாத்துறது, பெருமாள் உள்ள நுழையணும்னு முயற்சி பண்றது, அவ கதவை சாத்துறதுன்னு 3 முறை கதவை திறந்து மூடுறது. அதன் பிறகு பெருமாளும் பிராட்டிமாரும் பூப்பந்து விளையாடுறது. அதுக்கப்புறம் கோபம் குறைந்து காதலோட 2 பேரும் ஒன்னா எழுந்தருள்றது. அப்புறம் தனியா போனதுனாலதானே இந்த கோபம் நட்டு பெருமாள் பிராட்டி 3 பேரும் ஒரே தோளுக்கிணியான்ல சேர்த்தியா எழுந்தருளி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய புஷ்கரணி குளத்துக்கு போய் திருமஞ்சனம் கண்டருளி தீர்த்தவாரி கண்டருளிட்டு சந்தோஷமா வரதுன்னுட்டு இப்படி பிரணயகலக உற்சவம் பலவிதம். திருமலையிலையும் திருப்பதியிலையும் இந்த பிரணயகலக உற்சவம்னு சொல்லக்கூடியது ராப்பத்து 6ஆம் நாள் அன்னைக்கு சாயங்காலம் இந்த பிரணயகலக உற்சவம் முடிஞ்சு பெருமாளும் பிராட்டியும் உள்ள எழுந்தருளி ஆஸ்தானத்துல இறங்கிதான் அன்னைக்கு திருவாய்மொழி பாசுரங்கள்லாம் திருச்செவி சாத்துவா. அன்னைக்கு அத்தியன உற்சவம் நடக்கும், அன்னைக்கு சேவாகாலம் ஆரம்பமாகும். அந்த மாதிரி இந்த முறை 2ம் ஒன்னா வந்துட்டதுனால பொதுவா ஒரு 5-5:30 மணிக்கு வந்து சகசிர தீப அலங்காரம்னு சொல்லக்கூடிய ஊஞ்சல் ஆடிட்டு மாடவீதி புறப்பாடு எழுந்தருளி உள்ள எழக்கூடிய பெருமாள் இந்த முறை ஒரு 4-4:30 மணிக்கெல்லாம் வந்து இந்த பிரணய கலகத்தையும் நடத்திட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு எழுந்தருளி அத்தியன உற்சவத்தையும் அனுபவிக்கும்படியா திருச்செவி சாத்தும்படியாக அமைந்தது. இப்படி மிருகங்களை வேட்டையாடுவதில் ரசிகன் அப்படின்னு அனுபவித்ததற்கு ஏற்ப பெருமாள் நம்மளை எல்லாம் அனுகிரகம் பண்றது போல வேட்டையாடக்கூடிய திருக்கோலத்திலே போய் வேட்டையாடிட்டு வந்தான். அப்படி அவன் வேட்டையாடினது எதற்காக அப்படின்னா விஷபாசுரன் சொல்லக்கூடிய ஒரு கொடுமையான அசுரனை சம்ஹாரம் பண்ணுவதற்காக அப்படின்னுட்டு விஷபாசுர ஹாரினே ஸ்ரீ வெங்கடேசாய நமகான்னு அதெல்லாம் பார்த்தோம். அந்த இடத்துல அந்த விஷபாசுரனை பெருமாள் கிருத்தயுகத்திலே சம்ஹாரம் பண்ணினபடியினாலே அந்த விஷபாசுரன் அவன் உயிரை விடுறச்ச என்ன தேவரீர் சம்ஹாரம் பண்ண இந்த மலை என்னுடைய பெயராலேயே வழங்கப்பட வேணும்னு பிரார்த்திச்சின்றதற்கேற்ப அவன் பரமபதித்த யுதமான கிருத்தயுகத்திலே விஷபாச்சலம் விஷபாத்ரி அப்படின்னு எல்லாம் வழங்கப்பட்டது, பெருமாள் வரம் கொடுத்தாருன்னு பார்த்தோம்.
அதை சொன்ன உடனே திருவனந்தாழ்வானுக்கு அடுத்த யுகமான திரேதா யுகத்திலே இந்த மலை அஞ்சனாச்சலம், அஞ்சனாத்ரி, அஞ்சன சைலம் எல்லாம் வழங்கப்பட்டதோ இல்லையோ, அந்த சரித்திரம் ஞாபகத்துக்கு வந்துவிடவே அதை பத்தின நாமாவளியை இப்போது அமைக்கிறார் திருவனந்தாழ்வான். கிருத்தயுகத்திலே ரிஷபாச்சலம்னு பேரு, அதற்கு ரிஷபாச்சலஹாரி, ரிஷபாசுரஹாரின்னு பெயர் வச்சாடுத்து, ஒரு நாமாவளி வச்சாடுத்து. அந்த ரிஷபாசுரனுடைய சரித்திரத்தையும் சொல்லி எடுத்து இப்ப திரேதாயுகத்திலே அஞ்சனாச்சலம்னு பெயர், அதுக்கு சம்பந்தப்பட்ட கதையை சொல்ல வேணும். அஞ்சனா கோத்திர பதிகி, அஞ்சன மலைக்கு அரசன். இந்த மலைக்கு அஞ்சன மலைன்னு எப்படி பெயர் வந்ததுன்னு சொல்லக்கூடிய சரித்திரம் இது. திருவேங்கடமலைக்கு பல பெயர்கள் உண்டு, அதிலே அஞ்சனாச்சலம், அஞ்சனாத்ரி என்பதும் ஒன்று. காரணம், ஆஞ்சநேயனுடைய தாயாரான அஞ்சனாதேவி தபஸ் பண்ணி அவனை பெற்றெடுத்தபடியினாலே அவள் பெயரை கொண்டு அஞ்சனாச்சலம் என்று வழங்கப்படுகிறது. இதை ஏற்கனவே ஆகாசகங்கா தீர்த்தத்தை பத்தி அனுபவித்த போது அனுபவித்தோம். இருந்தாலும் கூட அப்போது கேட்காதவர்கள் இந்த உபன்யாசத்தை மாத்திரம் கேட்கிறவா இவெல்லாம் தெரிஞ்சுக்கணும், நமக்கும் இது திரும்ப ஒரு முறை அனுசந்தானத்துக்கு வரணும்ன்றதுக்காக சுருக்கமா அடியேன் திரும்ப இங்க விஞ்ஞாபிக்கிறேன். பிரம்மாண்ட புராணத்திலே சொல்லப்பட்ட விஷயம். பிரம்மாண்ட புராணத்திலே வெங்கடாச்சல மகாத்மியம்னுட்டு திருவேங்கடமலையை பத்தின புராணங்களை சொல்லிண்டே வரச்ச முதல்ல ரிஷபாசுரனுடைய சரித்திரத்தை சொல்லி, அந்த ரிஷபாசுரனை பெருமாள் வேட்டையாடி சம்ஹாரம் பண்ணி அதனால மலைக்கு ரிஷபாச்சலம்னு பெயர் வந்ததை சொல்லிட்டு, அதை தொடர்ந்து அடுத்த அத்தியாயத்திலே அஞ்சனாதேவி தபஸ் பண்ணி இந்த மலைக்கு அஞ்சனாச்சலம் அப்படின்னு பெயர் வந்ததுக்கான கதையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை இங்கே அனுபவிக்க போகிறோம். திரேதாயுகத்திலே கேசரி அப்படின்னுட்டு ஒரு அசுரன் இருந்தார். அந்த அசுரன் பரம சிவபக்தன். அதனால ரொம்ப நாள் குழந்தை இல்லாதபடினால சிவனை நோக்கி தபஸ் பண்ணி, சிவனும் அவன் தபஸுக்கு மகிழ்ந்து இறங்கி வந்து சேவை கொடுத்து, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு புத்திர சந்தானம் வேணும், ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருக்கிற எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கணும்னு சிவனிடத்திலே பிரார்த்திக்க, சிவன் உம்முடைய ஜாதகப்படி, உம்முடைய விதிப்படி உமக்கு புத்திர சந்தானம் என்பது கிடையாது, புத்திர பிராப்தின்றது உங்களுக்கு இல்ல, இத்தனை தூரம் நீங்க தபஸ் பண்ணினதுனால நான் என்ன ஒண்ணு பண்றேன், உங்களுக்கு ஒரு பெண் பிறக்கும்படியா அனுகிரகம் பண்றேன். ஒரு பெண் பிறப்பாள். அந்த பெண்ணுக்கு வேணுமானா நீங்க கோரியபடி உத்தமமான ஒரு புத்திரன் பிறப்பான் அப்படின்னுட்டு இந்த 2 வரங்களையும் கொடுத்து பரமசிவன் மறைந்தான். இந்த வரத்திற்கேற்ப இந்த கேசரின்னு சொல்லக்கூடிய அசுரனுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தாள். அந்த பெண் குழந்தைக்கு அஞ்சனா தேவி அப்படின்னு எல்லாம் பெயர், தமிழ்ல அஞ்சனைன்னு சொல்றோம். ரொம்ப அழகான அந்த குழந்தைய ரொம்ப ஆசையோடு கூட ரொம்ப நாள் கழித்து பிறந்த குழந்தையான அப்படின்னாலே நல்ல முறையில இந்த கேசரின்னு சொல்லக்கூடிய அசுரன் வளர்த்துண்டு வந்தான். அந்த பெண்ணுக்கு திருமண சமயம், திருமண வயது வந்த போது இந்த பெண்ணனுடைய தகப்பனாரான கேசரி இருக்கானோ இல்லையோ, அவன் பெயர்லயே இன்னொரு வானரன், அவனுக்கும் கேசரின்னு பெயர். இவன் அசுரன், இவன் பெயர் கேசரி. இன்னொரு வானரன், அவன் பெயரும் கேசரி. அவன் இந்த அசுரனா இருக்கக்கூடிய அஞ்சனாவினுடைய தகப்பனாரான கேசரியினிடத்திலே வந்து, உங்க பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா, நல்ல குணவத்தியா ரூபவத்தியா இருக்கா, அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், உங்க பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி தரணும்னு பிரார்த்திக்கிறான். உடனே நல்ல பையனா இருக்கான் அப்படின்னுட்டு 2 பேருக்கும் நல்ல விதத்துல கல்யாணம் நடந்தது. அவளாம் அந்யோன்யமான தம்பதிகளா ஒற்றுமையா கருத்து ஒருமித்து ஒருத்தர் புரிஞ்சுண்டு ரொம்ப வருஷ காலம் நன்னா ஒற்றுமையா வாழ்ந்துட்டு வந்தா. அப்படி ரொம்ப வருஷ காலம் வாழ்ந்துட்டு வந்தோம். இந்த அஞ்சனாதேவிக்கும் கூட அவளுடைய தகப்பனார் கேசரிய போலவே ரொம்ப வருஷமா குழந்தை பாக்கியமே இல்ல, ரொம்ப வருத்தப்பட்டார். நம்ம அப்பாவுக்கு பரம சிவபக்தரா இருந்து கூட எத்தனையோ வருஷங்கள் குழந்தை இல்லாம இருந்ததுனால ரொம்ப வருத்தப்பட்டாரே, அதே வருத்தம் நமக்கும் வருது அப்படின்னு அஞ்சனாதேவிக்கு ரொம்ப கவலை. இப்படி அவள் ரொம்ப கவலை தோய்ந்த முகத்தோட கனத்த இதயத்தோட காட்டுல வனத்துல தனியா அப்படியே ஒரு மரத்தடியில உட்கார்ந்துட்டு அப்படியே அழுதுன்னு இருக்கிறச்ச, அந்த அடாத காட்டுல மனுஷாலுடைய சஞ்சாரமே இல்லாமல் காட்டுல வசிக்கிறவா மட்டுமே போகக்கூடியதான அந்த டீப் ஃபாரஸ்ட்ல ஒரு குரத்தி, குறி சொல்லக்கூடிய ஒரு பெண், இடுப்புல கூடைய வச்சுண்டு கையில கோலை வச்சுண்டு குறி சொல்றேன் குறி அப்படின்னுட்டு வரா. அவள் நேரா அஞ்சனாதேவியினிடத்துல வரா. வந்து என்ன சொல்றான்னு பிரம்மாண்ட புராணம் சொல்றது, புத்திரம் சூதவதி யஸ்மாத் லோகத்ரய ஹிதாய வை பிரசித்திம் யாது சைலோயம் அஞ்சனே நாம தஸ்தவா அஞ்சனாச்சல இத்யேவ நாத்ர கார்யா விசாரணா இதி தஸ்மை வரம் தத்வா தேவா பிரம்ம புரோகமாஹ ஸ்வம் ஸ்வம் ஸ்தானம் சமுத்திஷ்ய யதாகமதோ யயுஹு.
ஹே அஞ்சனாதேவி, நீ வியசனப்பட வேண்டாம், நீ கவலைப்படாதே, துக்கப்படாதே. உனக்கு ஒரு உத்தமமான புத்திரன் பிறக்கப் போகிறான். அந்த வேலை வந்துடுத்து. இந்த மலை இருக்கிறதே, இது சாதாரணமா ஏதோ ஒரு மலை, ஒரு காடுன்னு நினைச்சுக்காது. இது ஆச்சரியமான வேங்கட மலை. யாரெல்லாம் இந்த மலையை சேவிக்கிறாளோ இல்ல இந்த மலையில வாசம் பண்றாளோ அவளுடைய பாவங்களை எல்லாம் கொளுத்தக்கூடிய மலை. அவளுடைய பாவங்கள் எல்லாம் போய் அவளுக்கு நல்ல கத்தியும் நல்ல பலன்களும் அனுகிரகம் பண்ணக்கூடிய வசந்த உத்தமமான மலை. இந்த மலையில இருந்துட்டு நீ இந்த மாதிரி ஒரு மனக்குறையோட நீ வருத்தப்படலாமா? எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய மலையில இருந்துட்டு உனக்கு ஏதோ ஒரு குறை இருக்குன்னா அந்த எம்பெருமானிடத்திலே பிரார்த்திக்காமல் நீ இந்த மாதிரி வருத்தப்படுறது சரியா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு, நான் உனக்கு ஒரு நல்ல வழி சொல்றேன் கேளு. இந்த மலையிலே உத்தமமான ஆகாச கங்கான்னு ஒரு தீர்த்தம் உண்டு. அந்த தீர்த்தத்தினுடைய கரையிலே நீ ஒரு 7000 வருஷம் தபஸ் பண்ண வேணும். அப்படி தபஸ் பண்ணினியானா உன்னுடைய 7000 வருஷம் தபஸ் முடிகிற சமயத்திலே உனக்கு உத்தமமான உலகமே கொண்டாடும்படியான உலகத்துக்கே நன்மை பண்ணக்கூடிய தெய்வத்திற்கு சமமானமான ஒரு புத்திரன் பிறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அந்த குரத்தி மறைஞ்சு போயிட்டா. இவளுக்கு ஆச்சரியம். பல வருஷமா இங்க வசிக்கிறவாளுக்கு மட்டுமே தெரிந்த இந்த டீப் ஃபாரஸ்ட்ல எப்படி சாதாரணமான ஒரு குரத்தி ஏதோ வயிற்று பிழைப்புக்காக அவ ஆத்துக்கு போய் அவளுக்கு நல்ல வார்த்தை சொல்லிட்டு அவ கொடுக்கக்கூடிய தானியங்கள் என்ன, காய்கள் என்ன, பழங்கள் என்ன, அதை வச்சுண்டு ஜீவனம் பண்ணக்கூடிய ஒரு பெண் கொடிய மிருகங்கள்லாம் இருக்கக்கூடிய இந்த அடர்ந்த காட்டில எப்படி வந்தா? வந்தவளிடத்திலே நாம் எதுவும் கேட்கவும் இல்ல, ஒன்னும் இல்ல. அவளே வந்தா, கைய பார்த்தா, குறி சொன்னா, உத்தமமான ஒரு வார்த்தையை அனுகிரகம் பண்ணிட்டு போனா. ஆனா ஒன்னும் அந்த பொண்ணை பார்த்தா சாதாரண குறி சொல்ற பொண்ணா, பிழைப்புக்காக குறி சொல்லக்கூடிய பொண்ணா தெரியல. ஏதோ ஒரு தெய்வீகமான சக்தி இருக்கு அந்த பொண்ணிடத்துல. அவ சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒன்னொன்னும் சாட்சாத் தெய்வமே சொல்ற மாதிரி இருக்கு. இந்த மலையினுடைய பெருமையை சொல்றா. ஆகாச கங்கான்னு ஒரு தீர்த்தம் இருக்குன்னு சொல்றா. அந்த தீர்த்தம் இது வரைக்கும் நாம கேள்விப்படல, நமக்கு தெரியல அதை பத்தி. அங்கே நீ தபஸ் பண்ண வேணும், குழந்தை பிறக்கிறதுக்கான வேலை வந்து கொடுத்துன்னு எல்லாம் என்னமோ தெய்வமாட்டம் என்ன நடக்க போறதோ அதெல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுறா. மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கு. இந்த மாதிரி வெறும உட்கார்ந்து அழுதுண்டு மனசை கஷ்டப்பட்டு இருக்கிறது அவ சொன்னதை கடைபிடிக்கலான்னுட்டு இந்த திருமலையிலே ஆகாச கங்கா தீர்த்தத்தை தேடி அங்க போய் தினம் அந்த ஆகாச கங்கையில தீர்த்தம் ஆடிண்டு அதனுடைய கரையிலே 7000 வருஷங்கள் தபஸ் பண்ணான். அப்படி அவள் தபஸ் பண்ணுகிற போது வாயுன்னு சொல்லக்கூடிய வாயு தேவன் ஒரு நாளும் அவளுடைய ஆகாரமா ஒரு பழத்தை கொண்டாந்து அவளுக்கு கொடுப்பான். அப்படி அவள் அந்த வாயு தேவன் என்ன பழத்தை கொண்டாந்து கொடுக்கறானோ அந்த பழத்தை தான் சாப்பிடுவோம். அதுக்கு மேல ஒரு ஆகாரம் கிடையாது. அவளா தேடி போய் காய், கிழங்கு, பழம், இலைகள் அதெல்லாம் சாப்பிடுறதெல்லாம் வழக்கம் இல்லை. அவன் ஒரு பழம் கொண்டாந்து கொடுப்பான். சாட்டாலானா அன்னைக்கு ஆகாரம் ஆயிடுத்து. தீர்த்தம் ஆடுறது, தபஸ் பண்றது, அவன் கொடுக்குற பழத்தை சாப்பிடுறது, அப்படியே 7000 வருஷம் தபஸ் தொடர்ந்துட்டே வந்தது. இது ஒரு பக்கம். பரமசிவன் சொல்லக்கூடிய ருத்ரன் என்ன பண்ணினா, பெருமாள் நம்ம எல்லாம் படைத்து நமக்கெல்லாம் ஒரு நல்ல கத்தியை கொடுத்திருக்க பெருமாள். அவரால் தான் நாம இப்போ என்ன நிலையில இருக்கமோ அந்த நிலையில இருந்துட்டு இருக்கோம். அப்படி நமக்கு எல்லா அனுகிரகமும் பண்ண பெருமாளுக்கு நாம ஏதான கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டான். பெருமாள் ராவண சம்ஹாரத்திற்காக, தர்ம சம்ஸ்தாபனத்திற்காக ராமாவதாரம் எடுக்க போறேன்னு சங்கல்பம் பண்ணின போது தேவர்களுடைய நலனுக்காக பெருமாள் ராமாவதாரம் பண்ண போறானே, அதனால தேவர்களான நாமும் அந்த அவதாரத்திலே நம்மால முடிந்த ஒரு ஒத்தாசைய, ஒரு உபகாரத்தை, ஒரு கைங்கரியத்தை பண்ணணும் பெருமாளுக்குன்னுட்டு எல்லா தேவர்களும் ஆசைப்படுறா. அப்ப இந்த ருத்ரனும் கூட நாம ராமனுக்கு நல்ல ஒரு தொண்டனா, ஒரு பக்தனா இருந்து ராமாவதாரம் முழுக்க கைங்கரியம் பண்ணணும்னு மனசுல நினைச்சுக்கிறான். அதற்கு தகுந்தபடி ராமாவதாரம் வருகிற சமயத்திலே ராமனுக்கு கைங்கரியம் பண்ணும்படியா ஒரு தொண்டனா இவன் பிறக்கணும். அப்படி பிறக்க வேண்டிய வேலை வந்துடுத்து ருத்ரனுக்கு. அதனால இந்த அஞ்சனா தேவியினுடைய வயிற்றிலே, அவளுடைய கர்ப்பத்திலே குழந்தையாக பிறக்கலாம் அப்படின்னு மனசுல நினைச்சுட்டான் ருத்ரன். இது ஒரு பக்கம். இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல இந்த பெண் தபஸ் பண்ணிட்டு இருக்கா. தபஸ் பூர்த்தியாகிற சமயம் வந்துடுத்து. இவளுடைய வயிற்றிலே போய் புகுந்தோமானா நாம இவளுடைய குழந்தையா பிறக்கலாம். பிறந்து ஒரு நல்ல பக்தனா, நல்ல ஒரு தூதனா, நல்ல ஒரு தொண்டனா ராமனுக்கு கைங்கரியம் பண்ண முடியும் அப்படின்னு பரமசிவன் மனசுல நினைச்சுண்டு அந்த வேலை வந்துடுத்தோன்னு தன்னுடைய ஆமடியாலான பார்வதியையும் அழிச்சுண்டு 2 பேரும் இந்த திருவேங்கடமலைக்கு வந்து இந்த திருவேங்கடமலையினுடைய அழகிலே மயங்கி அங்க இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தங்களினுடைய பெருமையெல்லாம் பரமசிவனானவன் பார்வதிக்கு சொல்லி கொண்டு 2 பேரும் எல்லா புண்ணிய தீர்த்தங்கள்லயும் தீர்த்தமாடிண்டு அந்த மலையினுடைய அழகை அனுபவித்துக் கொண்டு மலையை சேவிச்சுண்டு வரா.
மலை ஏகாந்தமா மனசுக்கு ரொம்ப உல்லாசமாக இருந்தபடியினாலே அவ கணவன் மனைவியானபடியினாலே அவ ஏகாந்தமாவும் இருந்துட்டு வரா. அப்படி இருக்கிற சமயத்துல அவ கண் முன்னால ஒரு வானர தம்பதிகள், ஒரு ஆண் குரங்கும் ஒரு பெண் குரங்கும், அவ 2 பேரும் ஏகாந்தமா இருக்கிறா. இந்த வானர மிதுனம்னு புராணம் சொல்றது. குரங்கு இரட்டை, ஆணும் பெண்ணுமாகிற தம்பதிகள், ஜோடி குரங்கு. அதுகள் 2ம் ஏகாந்தமா இருக்கிறத பாக்குறா. பார்வதி பார்த்த உடனே அவளுக்கு மனசுல ஒரு சஞ்சலம், ஒரு சலனம் வந்துடுத்து. தன்னுடைய கணவனான பரமசிவனை பார்த்து, சுவாமி, நாமளும் இந்த மாதிரி வானர வடிவத்தை எடுத்துக்கொண்டு இதே போல ஏகாந்தமாக இருக்கலாம், ஆனந்தமாக இருக்கலாம் அப்படின்னு அவளுடைய ஆசையை தெரிவிக்கிறார். சிவனும் அப்படியே ஆறுது அப்படின்னு சம்மதிக்கிறான். உடனே 2 பேரும் வானரமா மாறி அந்த வானரங்களைப் போலவே இந்த வானரங்களும் கூட இவா ஏகாந்தத்திலே தனிமையிலே இனிமை காண்கிறார்கள். அந்த சமயத்திலே இந்த பரமசிவனுடைய தேஜஸ் ஆனது பூமியிலே செதறிடுறது. அது செதறி ஒரு பழம் போல காட்சியளிக்கிறது. அஞ்சனாதேவிக்கு ஒரு பழம் கொண்டு போய் கொடுக்கணுமே அப்படின்னு தேடிண்டு வந்த வாயுதேவன் இதை ஒரு பழம்னு நினைச்சுண்டு அந்த தேஜஸ் அப்படியே ஒரு கட்டியா பழம் போல இருக்கிறத கொண்டு போய் அஞ்சனன் இடத்துல கொடுத்தான். வாயுதேவன் கொடுக்கிற பழத்தை மட்டுமே ஆகாரமா சாப்பிடக்கூடிய அஞ்சனாதேவியும் அந்த பழத்தை வாங்கி சாப்பிட்டுடுறா. சாப்பிட்ட உடனே அவள் உடலிலே சில மாற்றங்கள் ஏற்பட்டு அவள் அப்படியே தலையெல்லாம் சுத்தி உடம்பெல்லாம் அப்படி ஏதோ ஒரு மாதிரி பண்ற மாதிரி தெரிந்து கர்ப்பவதிக்கு ஏற்படக்கூடிய சின்னங்கள் எல்லாம் ஏற்பட்டு தான் கர்ப்பமாக இருப்பதாக உணர்கிறாள். இப்படி உணர்ந்தா விட்டு ரொம்ப பதறி போயிட்டா, ரொம்ப பயந்துட்டா. மனசால கூட இந்த தபஸ் பண்றச்ச நான் எந்த விதமான தப்பான எண்ணங்களையும் நினைக்கவே இல்லையே, மனசால கூட எதுவும் தப்பா நினைக்கலையே. அப்படி இருக்கிற பட்சத்திலே எனக்கு எப்படி இந்த கர்ப்பம் ஏற்பட்டது? ஒரு தபஸ் பண்றோம், ஒரு விரதம் இருக்கும் அப்படின்னா நம்ம எந்த தெய்வத்தை நோக்கி பூஜை பண்றோமோ, விரதம் இருக்கிறோமோ, தபஸ் பண்றோமோ அந்த தெய்வத்தினுடைய பாதங்கள்ல மட்டும்தானே நம்மளுடைய சிந்தனை இருக்கணும். உலகியல் விஷயங்கள்ல, தப்பான விஷயங்கள்ல எல்லாம் நம்மளுடைய புத்தி போகக்கூடாது. அப்படி மனசுல கூட 7000 வருஷமா எந்த தப்பான எண்ணமும் இல்லாமல் தூய்மையா தபஸ் பண்ணிட்டு இருந்த எனக்கு எப்படி கர்ப்பம் ஏற்பட்டதுன்னு ரொம்ப பதறி போனான். அவள் பதறினதற்கு காரணம் எங்க தபஸ் நின்றுட போறதோ, குழந்தை பிறக்காம போயிட போறதோன்ற பயம். அவளுடைய பயத்தை பார்த்து ஆகாசத்தில இருந்து ஒரு அசரீரி ஆகாசவாணி ஒரு குரல் கேட்கறது. ஹே அஞ்சனே, வருத்தப்படாதே, இதெல்லாம் தேவ ரகசியம். நீ நினைக்கிற மாதிரி உனக்கு ஒரு தோஷமும் கிடையாது. நீ எந்த தப்பம் பண்ணல, மனசுல தப்பாவும் நினைக்கல. ஆகையினாலே உன்னுடைய தப்பாலே தவறாலே உலகத்தில் இருப்பவர்களைப் போல உனக்கு இந்த கர்ப்பம் ஏற்படவில்லை. அதனால உன்னுடைய தவத்திற்கு ஒரு பங்கமும் வரல. நீ கவலைப்படாதே. ஏற்கனவே உனக்கு அந்த தர்ம தேவத்தை குரத்தி வேஷத்திலே வந்து சொல்லிவிட்டு போனது போல ஒரு உலகமே கொண்டாடும்படியான கடவுளை போன்ற ஒரு பிள்ளை பிறக்கப் போகிறான். அதற்கான சமயமும் வந்துடுத்து. அவன் சாதாரண பிள்ளை இல்ல, பெருமாள் ஸ்ரீராமனா அவதாரம் பண்ண போறாரோ இல்லையோ, அந்த ராமாவதாரத்திலே பெருமாளுக்கு விசேஷமா சகாயங்களை எல்லாம் பண்ணி, கைங்கரியங்களை எல்லாம் பண்ணி, ராம பக்தனா, ராம தூதனா, ராம கைங்கரிய ஸ்ரீமானா விளங்க போகிற, உலகமே தெய்வம் போல மதிக்கப்படக்கூடிய குழந்தை பிறக்க போறது உனக்கு. அதனாலதான் உன்னுடைய சரீரத்திலே இப்படி விசேஷமான ஒரு அம்சங்கள் எல்லாம் தென்படுறது. அதனால நீ ஒரு தப்பும் பண்ணல, எதை நினைச்சும் கவலைப்படாம தூய்மையான உன்னுடைய தபஸ்தை, உன்னுடைய தவத்தை தொடர்ந்து பண்ணிட்டு வா அப்படின்னு ஆகாசவாணி சொல்றது. இப்போ அஞ்சனாதேவி 7000 வருஷம் தபஸ் பண்ணி தபஸ் முடிகிற சமயத்திலே கர்ப்பம் தரிச்சுட்டா. சிவனும் தன்னுடைய சங்கல்பப்படி ஒரு குழந்தையா பிறந்து ராமனுக்கு கைங்கரியம் பண்ணி ராமதூதனாக வேணும் என்பதற்கு ஏற்ப தபஸ் பண்ணிட்டு இருந்த அஞ்சனையனுடைய வயத்திலே ஒரு தேஜஸ் வடிவிலே புகுந்து கொண்டான். வாயுவும் இதுக்கு அந்த தேஜஸ பழம் நினைச்சுட்டு எடுத்துன்னு வந்து கொடுத்து உபகாரம் பண்ணி ஆயிடுத்து. இப்ப குழந்தை பிறக்க வேண்டியதுதான் பாக்கி. அஞ்சனாதேவி எப்போது தான் கர்ப்பமா இருப்பதா உணர்ந்தாலோ அதுல இருந்து 10வது மாசத்திலே சிரவண மாசம், சிரவண நட்சத்திரத்தன்று அஞ்சனாதேவிக்கு ஆஞ்சநேயன் என்கிற குமாரன் பிறந்தான் அப்படின்னு புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பிரம்மாண்ட புராணத்திலே. ஆஞ்சநேயருடைய அவதாரம், அவருடைய ஜெயந்தி அப்படின்னு வரைச்ச அதுல நிறைய குழப்பங்கள் உண்டு. பொதுவா ஸ்ரீ வைஷ்ணவா தமிழகத்திலே இருக்கக்கூடிய தமிழ் ஐயங்கார்கள், நாம் எல்லாம் ஐயங்காரனில் தமிழகத்திலே இருக்கக்கூடிய எல்லாருமே மார்கழி மூலம் அமாவாசைய அன்னைக்குதான் ஆஞ்சநேயருடைய அவதாரம் ஹனுமத் ஜெயந்தின்னு கொண்டாடுறோம். கர்நாடகால ஒரு விதமா கொண்டாடுறா, ஆந்திராவில ஒரு விதமா கொண்டாடுறா, இன்னும் வடதேசங்கள்ல ஒரு விதமா கொண்டாடுறா. புராணத்திலே சிரவண மாசம், சிரவண நட்சத்திரம்னு சொல்லிருக்கு. இதெல்லாம்
ஒரு கல்பத்திலே ஒரு மாதிரி நடந்திருக்கலாம் அப்படின்னு சமாதானம் சொல்றா பெரியவா. இப்ப பல கல்பங்கள் சொல்றோம், ஸ்வேதவராக கல்பம்னு சொல்றோம். அந்த மாதிரி பல கல்பங்கள்ல பலவிதமா அவதாரங்கள்லாம் நடக்கிறது. எல்லா கல்பங்கள்லயும் தசாவதாரங்கள் என்ன, இந்த மாதிரி தேவதைகளுடைய அவதாரங்கள் என்ன, இதெல்லாம் தொடர்ந்து திரும்ப திரும்ப அப்படி நாடகம் போல நடந்து கொண்டிருக்கும்னு வேதம் சொல்றது. அந்த மாதிரி ஏதோ ஒரு கல்பத்திலே நடந்திருக்கலாம். அந்த கல்பத்திலே நடந்த விஷயத்தையும் உலகம் கொண்டாட வேணும், மறந்துவிடக் கூடாது என்பதற்காக அது புராணங்களிலே இடம்பெற்று அந்தந்த ஊர்ல யார் யார் எதை பிரமாணமா கொண்டு எப்படி வழக்கத்துல வச்சு பண்ணிட்டு வராலோ அது எல்லாம் பண்ண வேண்டியது அப்படின்னு இருந்துட்டு வருது. அதே மாதிரிதான் வராக ஜெயந்தியும் கூட. திருமலையிலே ஒரு நாள் வராக ஜெயந்தி, துலா மாசே சிரவணக்ஷேனுட்டு ஐப்பசி மாசம் திருவோணத்தன்னைக்கு வராக ஜெயந்தி, ஸ்ரீமூஷ்ணத்திலே சித்திர ரேவதி, இன்னும் சில இடங்கள்ல பெருமாள் அவதாரம் பண்ணின திதியை வைத்து கொண்டாடுறா. அந்த மாதிரி வராக ஜெயந்தியும் கூட ஒரு 3-4 விதமா தெரிகிறது. இதெல்லாம் பெருமாள் ஒரு கல்பத்திலே ஒரு விதமா அவதாரம் பண்ணினதை ஒரு புராணம் எழுதி வைத்து அதன்படி கொண்டாடுறோம் அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியது. இந்த புராணத்திலே திருவேங்கடமலையிலே அஞ்சனாதேவிக்கு குமாரனாக ஆஞ்சநேயன் சிரவண மாசம் சிரவண நட்சத்திரத்தன்னைக்கு பிறந்தான். சிரவண மாசம்னு சொல்லக்கூடியது ஆடி ஆவணி சேரக்கூடிய மாசம். அது சாந்திரமான பஞ்சாங்க ரீதியிலே சிரவண மாசம் சிராவண மாசம்னு சொல்லப்படுறது. அதிலே திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு பிறந்தான். இந்த திருவேங்கடமுடையான் அவதாரம் பண்ணினதும் புரட்டாசி சிரவணம் தான். இந்த சிரவணமா நட்சத்திரத்திலே அவதாரம் பண்ணின திருவேங்கடமுடையானுடைய அனுகிரகத்தினாலே இந்த ஹனுமான் திருமலையிலே பிறந்தபடியினாலே அவனுடைய நட்சத்திரமான சிரவண நட்சத்திரத்திலே பிறந்தான் அப்படின்றதும் ஒரு கொண்டாடப்பட வேண்டிய விஷயம்தான். அந்த பெருமாளே அஞ்சனாதேவிக்கு குழந்தையா வந்து பிறந்திருக்கான், அந்த பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே அஞ்சனாதேவிக்கு இந்த குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு கொண்டாடும்படியாக பெருமாளுடைய நட்சத்திரமான சிரவண நட்சத்திரத்திலேயே இந்த குழந்தை பிறந்ததுன்றது கூட ஒரு உத்தமமா கொண்டாடக்கூடிய விஷயம்தான் அப்படின்னு அனுபவிக்க வேணும். இப்படி ஆஞ்சநேயன் பிறந்தான். பிறந்த குழந்தை நாள் ஒரு மேனி பொழுது ஒரு வண்ணம்னு வளராம திடீர்னு அப்படி பெரிய மனுஷனை போல நல்ல ஆகாரமான ஒரு திடகாத்திரமான சரீரத்தோட வளர்ந்து அப்படியே ஆகாசத்துல பார்த்தா சூரியன் மின்னின்று இருக்கிறான். அந்த சூரியனை பார்த்துட்டு ஏதோ ஒரு பழம் நினைச்சுண்டு பறிச்சு சாப்பிடலான்னுட்டு அந்த சூரிய மண்டலத்தை நோக்கி பறந்தது. அத்தனை ஒரு சக்தி இந்த குழந்தைக்கு. அப்படியே சூரியனை பழம் நினைச்சு விழுங்கணும் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு ஆகாச மார்க்கமா சூரிய மண்டலத்தை நோக்கி போற சமயத்திலே பிரம்மா பயந்துட்டார். ராமனுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக விசேஷமான ஒரு சக்தியோடு கூட மகாவீரனா இந்த ஆஞ்சநேயன் பிறந்திருக்கான். இவனை விட்டமானா சூரியனை கூட பழம் நினைச்சு நிஜமாவே விழுங்கிடுவான். அப்புறம் லோகங்களுக்கெல்லாம் சூரியன் இல்லாம எத்தனை கஷ்டமாகும். ஆகையினால இதை தடுக்கணும்னுட்டு பிரம்மா என்ன பண்ணினா பிரம்மாஸ்திரத்தை மந்திர பிரயோகம் பண்ணி அந்த குழந்தையின் பெயர்ல அப்படியே எறிகிறான். அதை தாங்க முடியாம அந்த குழந்தை இன்னும் மேல பறக்க முடியாம சூரிய மண்டலத்துக்கிட்ட போகாம கீழே விழுந்துடுத்து, மயங்கி விழுந்துடுறது. இப்படி மயக்கத்துல இருக்கிற குழந்தைய பார்த்துட்டு மூர்ச்சையாய் விழுந்த குழந்தைய பார்த்துட்டு சாதாரண பெண், அவளை பெண் தாயார் அஞ்சனாதேவி பயந்துட்டா. 7000 வருஷம் தபஸ் பண்ணி பிறந்த குழந்தை இந்த மாதிரி ஆயிடுத்தே, குழந்தைக்கு என்ன ஆயிடுத்தோ தெரியலையே அப்படின்னு பயந்துட்டு, ஏ தெய்வங்களே, ஏ தேவர்களே, எந்த உங்களுடைய அனுகிரகத்தினாலே இந்த குழந்தை பிறந்ததோ அந்த குழந்தைய நீங்க தான் காப்பாற்றணும்னுட்டு கதறா. கதறினா விட்டு இந்த குழந்தை கீழே விழறதுக்கு காரணமா இருந்த பிரம்மாவானவன் கீழே இறங்கி வந்து, அந்த பிரம்மா மட்டுமல்லாமல் அதை பார்த்துட்டு இருந்த எல்லா தேவர்களும் கூட கீழே இறங்கி வந்து, அஞ்சனாதேவி பயப்படாதே, ஒரு க்ஷணம் விட்டுருந்தா இந்த குழந்தை நிஜமாவே சூரியனை பழம் நினைச்சு விழுங்கி இருக்கும். அதனால பல லோகங்களுக்கும் சூரியன் இல்லாம நஷ்டம் ஏற்பட்டிருக்கும், அபத்தமாயிருக்கும். ஆகையினாலே நாங்க லோகங்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கிறபடினாலே இந்த குழந்தை சூரியனை விழுங்காதபடிக்கு பார்த்துட்டோம். உண்மையாவே அத்தனை சக்தி உள்ள ஒரு பெரிய மகாவீரன் இந்த குழந்தை. இதனுடைய இந்த விசேஷ சக்தியினாலேயே இது சுக்ரீவனுக்கு மந்தையாக விளங்கி பெருமாள் ராமாவதாரத்திலே ஸ்ரீராமனா சக்கரவர்த்தி திருமகனா வந்து நிறைய சம்ஹாரங்கள் எல்லாம் பண்ணி தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணுகிற போது அந்த எம்பெருமானுக்கு அநேகமான நிறைய சகாயங்களை கைங்கரியங்களை பண்ணி, ஆஞ்சநேயன் இல்லைன்னா ஸ்ரீராமாயணமே இல்லை, ஆஞ்சநேயன் இல்லை அப்படின்னா ராவண சம்ஹாரமே இல்லை என்று சொல்லும்படி அத்தனை கைங்கரியங்களை பண்ண போறது உன்னுடைய குழந்தை அப்படின்னுட்டு விசேஷமா அந்த குழந்தையினுடைய மகிமையை பெருமையை எல்லாம் கூட அந்த பிரம்மாவானவன் சொல்லி, அது மட்டும் இல்லாமல், ஹே அஞ்சனாதேவி, நீ ஆச்சரியமா 7000 வருஷம் உத்தமமா இந்த மலையில தபஸ் பண்ணி இந்த குழந்தைய பெற்றபடியினாலே நீ தவம் இருந்து குழந்தை பெத்துண்ட இந்த மலைக்கு உன்னுடைய பெயர்ல அஞ்சனாச்சலம், அஞ்சனாத்ரி, அஞ்சன சைலம் என்றெல்லாம் பெயர் வழங்கப்படும் அப்படின்னு வரம் கொடுத்துட்டு போனான். அந்த வரத்திற்கேற்ப அஞ்சனாதேவி தபஸ் பண்ணி ஆஞ்சநேயன் பிறந்த யுகமான
அந்த திரேதாயுகத்திலே இந்த மலைக்கு அஞ்சனமலை, அஞ்சனாச்சலம், அஞ்சனாத்ரின்னு பெயர் ஏற்பட்டது. அந்த அஞ்சனமலைக்கு அதிபதியான ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமகான்னு இந்த நாமாவளி சொல்றது. அஞ்சனாதேவி தபஸ் பண்ணினா, அவள் தபஸ் பண்ணின மலைக்கு அவள் பெயரே வரும்னு பிரம்மா வரம் கொடுத்தான். அதற்கேற்ப அஞ்சனாச்சலம், அஞ்சனாத்ரின்னு பெயர் வந்து கொடுத்து. அதற்கு அதிபதியான ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமகான்னா என்ன அர்த்தம்? அந்த மலை மீது எழுந்தருளி இருந்து அந்த மலையை ஆண்டு கொண்டிருக்கிற அந்த மலைக்கு அரசனான சுவாமியான ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமகா. அப்படின்னா திருமலைக்கு அஞ்சனாச்சலம், அஞ்சனாத்ரின்னு ஒரு பெயர் உண்டு. திருமலைக்கு இருக்கக்கூடிய பல பெயர்கள்ல அஞ்சனமலை என்பதும் ஒன்று. அந்த மலைக்கு அரசனாக அந்த மலை மீது எழுந்தருளி இருந்து கொண்டு நல்லாட்சி புரிந்து கொண்டிருக்கக்கூடிய திருவேங்கடமுடையானுக்கு நமகா என்று திரேதாயுகத்திலே திருமலைக்கு வழங்கப்பட்ட பெயரை நினைத்து, அந்த பெயர் வருவதற்கு காரணமாக இருந்த அஞ்சனாதேவியினுடைய சரித்திரம், ஆஞ்சநேயன் ராமனுக்கு பண்ண கைங்கரியம், இதையெல்லாம் கூட நினைத்து அதுக்கெல்லாம் காரணமா இருந்து அனுகிரகம் பண்ணினா திருவேங்கடமுடையானை சரணாகதி பண்ணி நமகா அப்படின்னு சுவாமி கொண்டாடுறார். இதே அஞ்சனாதேவியினுடைய சரித்திரம் பவிஷ்யோத்தர புராணத்திலே கூட சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி உத்தமமான ஒரு ஆஞ்சநேயன் அவதாரத்திற்கு காரணமான மலை இந்த மலைன்னு கொண்டாடுறார். அஞ்சனாகோத்திரபதயே ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ. அடுத்தது 82வது நாமாவளி. விருஷபாச்சலவாசினே ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ. இதற்கு முன்னாலே விருஷபாசுர ஹாரின்னு சொன்னார். விருஷபாசுரனை சம்ஹரித்தவன் சொன்னார். அந்த விருஷபாசுரனை பெருமாள் சம்ஹாரம் பண்ணினபடியினாலே இந்த மலைக்கு விருஷபாச்சலம்னு பெயர் விளங்க வேண்டும் அப்படின்னு விருஷபாசுரன் பிரார்த்திச்சுண்டு பெருமாள் ததாஸ்து அப்படியே ஆகட்டும்னு அனுகிரகம் பண்ணி இந்த மலை விருஷபாச்சலம்னு வழங்கப்பட்டதுன்னு விருஷபாச்சுலஹாரின்ற நாமாவிலே பார்த்தோம். அப்படி பெருமாள் வெறும வரம் கொடுத்துட்டு வேற எங்கேயோ போயிடாம அவன் ஆசைப்பட்டபடி அவன் அனுகிரகம் பண்ணணுன்றதுக்காக அந்த விருஷபனை சம்ஹரித்த மலையிலே தான் இருந்து கொண்டு, ஆஹா நம்முடைய பெயராலே விளங்கக்கூடிய மலையிலே பெருமாள் ஆச்சரியமா எழுந்தருள் இருந்து நமக்கு அனுகிரகம் பண்றான் அப்படின்னு அந்த விருஷபாசுரனானவன் மகிழும்படியாக அந்த மலையிலே திருவேங்கடமுடையான் வசிக்கிறான். அவனுக்கு நமகா. ஏன்பா நீ எத்தனையோ அதர்மமான அராஜகமான காரியங்களை எல்லாம் பண்ணிட்டு எல்லாரையும் இம்சை பண்ணிட்டு வந்த, என்னாலேயே பொறுக்க முடியாம உன்னை சம்ஹாரம் பண்ணணும்னு வந்தேன், சம்ஹரிச்சுட்டேன். ஏதோ சாகர சமயத்துல அந்த மலைக்கு உன்னோட பேர் வரணும்னு கேட்டேன், ஓஞ்சு போறதுன்னு கொடுத்தேன், ஆயிடுத்து. இதுக்கு மேல உன்னை நினைச்சுட்டு இந்த மலையில எல்லாம் என்னால இங்க இருக்க முடியாதுப்பா. ஏன்னா நீ அத்தனை பாவி, நீ பண்ண காரியங்கள்லாம் ஒன்னு அத்தனை கொடுமையான அராஜகமான காரியங்கள், அப்படி அடாத செயல்களை பண்ண நீ செத்த இடத்துல எல்லாம் என்னால வந்து அதை நினைச்சுட்டு இருக்க முடியாதுன்னு பெருமாள் வெறுத்து ஒதுக்கிடல அவனை. அவன் பண்ண தப்பையெல்லாம் உணர்ந்து சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனே வந்துட்டான். இதுக்கு மேல நாம தப்பிக்க முடியாது, நாம நம்முடைய தவறை உணர்ந்து ஒத்துண்டு மன்னிப்பு கேட்டு அவனிடத்துல சரணாகதி பண்ணிடணும்னு நல்ல புத்தி வந்து தான் பண்ண தப்புக்காக பிராயசித்தமா எம்பெருமானுடைய திருவடிகளிலே நமகான்னு சொல்லி சரணாகதி பண்ணிவிட்டான். அப்படி சரணாகதி வந்து அவன் உண்மையாவே உணர்ந்து பண்ணினதுனால அவன் பிரபன்னனா பக்தனா பாகவதனா மாறிட்டான். இப்போ அவனை எதிரியா பெருமாள் நினைக்க கூடாது, பாகவதனா தான் நினைக்கணும். அப்ப ஏன் சம்ஹாரம் பண்ணார் அப்படின்னா, அவனை சம்ஹரிக்கலைன்னா இன்னும் நிறைய பாவங்கள் பண்ணிண்டு, இன்னும் நிறைய அடாஜகமான காரியங்களை எல்லாம் கூட பண்ணிண்டு, நல்லவாள ஹிம்சை பண்ணிண்டு, தன்னுடைய ஸ்வரூபத்தையும் அழித்து கொண்டு தானும் பல நரகங்களிலே பல்லாயிரக்கணக்கான வருஷம் உழன்று விழுந்து ஹிம்சைப்படும்படியா அவஸ்தப்படும்படியா அவன் இருப்பான்றதுனால அப்போதைக்கு அவனுடைய ஆட்டத்தை எல்லாம் முடித்து வைத்து அவனுக்கு நல்ல கத்தி கொடுக்க வேணும்னுட்டு பெருமாள் அவனை சம்ஹாரம் பண்ணி அழிச்சுடல, தன் திருவடிகளிலே சேர்த்து கொள்கிறான். ஆகையினால இவன் அப்படியே விட்டா எந்த ஜென்மத்துக்கு இவனுக்கு நல்ல புத்தி வந்து சரணாகதி பண்றது? அதனால சம்ஹாரம் பண்ணணும். அப்படி பண்ணி பெருமாளுடைய கையாலே சம்ஹரிக்கப்பட்டாலும் மோட்சம் அப்படின்னு சொல்லி இருக்கிறபடினாலே அவனுக்கு நல்ல கத்தி கொடுக்கணும்னு பெருமாள் உத்தமமான இந்த ஒரு அனுகிரகத்தை பண்றான். அதனாலே அவன் வதம் பண்ணினது போல இருந்தாலும் அப்போது அவன் விஷயத்திலே பெருமாள் பண்ணக்கூடிய ஒரு ஹிதம், ஒரு அனுகிரகம், ஒரு நன்மை அப்படின்னா அவனை வதம் பண்றதுதான். வேற யார் கையாலேயானோ வதம் பண்ணப்பட்டான்னா அவனுக்கு நரகாதிகள் சம்பவிக்கும். பெருமாளுடைய கையாலே சம்ஹாரம் பண்ணப்படுகிறபடினாலே அவனுக்கு மோட்சம். அதனால எப்படி பார்த்தாலும் பெருமாள் அவனுக்கு நல்லதுதான் பண்றான். அந்த சமயத்துல அவன் பிரார்த்திச்சுட்டான். பிரார்த்தித்த போது உயிர் விடக்கூடிய சமயத்திலே, பிராணன் போற சமயத்திலே என்னுடைய பாகவதனா என் திருவடிகளில் சரணாகதி பண்ணி என்னிடத்துல பிரார்த்திச்சிருக்க. அதனால
நீ ஆசையா பிரார்த்திச்சுட்ட இந்த மலையில நான் இருந்து கொண்டு உனக்கு எப்போதும் மனசுல சந்தோஷம் ஆனந்தம் ஏற்படும்படியா உன்னை அனுகிரகம் பண்றேன்னுட்டு பெருமாள் தன்னுடைய பக்தன் தன் திருவடிகளை சேர்ந்த அந்த மலையிலே வசித்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு இந்த நாமாவளி தெரிவிக்கிறது. ஏன்னா ரிஷபாச்சுல ஆறினேன்ற இடத்துல சொல்லியா எடுத்து திரும்ப ஏன் சொல்றாரு அப்படின்னா, ரிஷபாசுரனை சம்ஹாரம் பண்ணார், அது அங்க சொன்னார், வரம் கேட்டான் கொடுத்தார், கொடுத்துட்டு இவர் அங்க இருக்காரா இல்லையா? இருக்கார். ஏன்னா அவன் ராட்சசனா பெருமாளோட சமானமா யுத்தம் பண்றதுக்கு பெருமாளாலே சம்ஹரிக்கப்பட்டாலும் கடைசி க்ஷணத்துல பெருமாளுடைய பக்தனா பாகவதனா மாறி பெருமாள் திருவடியில சரணாகதி பண்ணி மோட்சத்துக்கு போனான்றபடினாலே, அவன் பாகவதோத்தமனா பிரபன்னனா பிரார்த்தித்து கொண்டான்றபடினாலே அவனுக்கு ஆனந்தம் ஏற்படும்படி அவன் மலையிலே பெருமாள் இருந்து கொண்டிருக்கிறான். இப்படி தன்னுடைய பக்தர்களை விட்டு நீங்காமல் பெருமாள் இருக்கிறான் என்று பக்தாலோடு கூட பெருமாள் அப்படி ஆசையா இருக்கக்கூடிய அந்த உத்தமமான ஒரு விஷயத்தை நமக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக மகா பக்தரான திருவனந்தாழ்வான் இந்த நாமாவை அமைக்கிறார். அதனாலே ரிஷபாச்சுல ஹாரினே ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹா என்று சொல்லக்கூடிய நாமாவளியோடே இந்த நாமாவளிக்கு தொடர்பு. பெருமாளுடைய சக்கர ஆயுதத்தாலே தனக்கு மரணம் ஏற்பட போகிறதுன்னு முடிவு பண்ணாவிட்டு என்ன பிரார்த்தித்தான்? அத்ய பிரப்ருதி சாயம் வை கிரிருச்சத்ரிதசேகரஹ மதாக்கியா பிரதாம் யாது ரிஷபாச்சல இத்யபி. எம்பெருமானே, உங்களுடைய சக்கராயுதத்தாலே எனக்கு மரணம் ஏற்பட போகிறது அப்படின்னு முடிவாயிடுத்து. இந்த சமயத்துல நான் ஒண்ணு பிரார்த்திக்கிறேன். கிரிசேகரஹா, மலைகளுக்கெல்லாம் அலங்காரமாக மலைகளுக்கெல்லாம் ராஜாவாக விளங்கக்கூடிய இந்த திருவேங்கட மலைக்கு மதாக்கியா என்னுடைய பெயராலே ரிஷபாச்சலம் என்ற பெயர் வழங்கும்படியாக, ரிஷபனுடைய மலை, ரிஷபன் சம்ஹரிக்கப்பட்ட மலை என்ற பெயர் வழங்கும்படியாக நீங்க அனுகிரகம் பண்ண வேணும்னு பிரார்த்திக்கிறோம். இத்யேவம் சோக சந்தப்தம் ஆஸ்ருபூர்ணாகுலேக்ஷணம் வ்ருஷபம் தமுவாசேதம் பிரஹசன் கருடத்வஜா. இப்படி மனசெல்லாம் அப்படி சோகத்தோடு கூட, கண்கள் அப்படியே கண்ணீர் அப்படி மாலை மாலையா சரசரமா கீழே உதிர, அழுத கண்ணீரோடு கூட, விம்மிய துக்கம் அடைக்கக்கூடிய தொண்டையோடு கூட அப்படியே தன் நிலை மாறி இந்த வ்ருஷபன்னு சொல்லக்கூடிய ராட்சசன் நல்லவனா பாகவதனா மாறி கருடத்வஜனான பெருமாள், கருடனை தன்னுடைய கொடியாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமாளிடத்திலே இப்படியாக இந்த வரத்தை பிரார்த்திக்கிறான். உத்தமமான பக்தியோடு கூட இவன் உருகி பிரார்த்தித்ததற்கு பெருமாள் இப்ப பதில் சொல்ல போறார். பெருமாள் என்ன சொல்றார்? ரிஷபாசுர மத்பக்தியா விமுக்திம் யாஸ்யசி த்ருவம். ரிஷபாசுர, காலை வடிவிலே இருக்கக்கூடிய அசுரனே, அதோட நிறுத்திடல பெருமாள். மத்பக்தியா விமுக்திம், என்னுடைய பக்தனாக நீ மோட்சத்துக்கு போக போற இப்போ. அதனாலே உன்னுடைய ஆசையை நிறைவேற்றுறதுன்றது எனக்கு என்னுடைய காரியம், அது எனக்கு சந்தோஷம். கோவிந்தாபி தயாசாரோ வாரம் தத்வாசுராயவை புனரபியேத்திய சேஷாத்ரௌ யதாஸ்தானம் ஸ்திதோமுனே. கோவிந்தன்னு சொல்லக்கூடிய நான், கருணை கடலான நான், அசுரனாக இருந்த உன்னை சம்ஹாரம் பண்ணணும்னு வந்த போது நீ பாகவதனா நல்லவனா மாறி என் திருவடிகள்ல சரணாகதி பண்ணபடியினாலே, கருணை கடலான நான், நீ அசுரன் என்பதை, நீ பண்ண பாவங்களை எல்லாம் மறந்துட்டு என்னுடைய பக்தனா பாகவதனா சரணாகதி பண்ணபடியினாலே இனிமேல் உனக்கு புனர்ஜன்மாவே கிடையாது, இனிமேல் நீ பிறக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய சொந்த மோட்சத்தை உனக்கு அனுகிரகம் பண்றேன். அது மட்டும் இல்லாமல் சேஷாத்ரௌ யதாஸ்தானம் ஸ்திதோமுனே, உன்னை நான் சம்ஹாரம் பண்ணி என்னுடைய திருவடிகளிலே சேர்த்து கொண்ட, நீ முக்தி அடைந்த சேஷாத்ரின்னு சொல்லக்கூடிய இந்த மலைக்கு உன்னுடைய பெயர் வழங்கப்படும்னு வரம் கொடுத்த நான், யதாஸ்தானம் ஸ்திதோமுனே, இந்த மலையிலேயே ஸ்திரமாக வசித்து உன்னை அனுகிரகிக்கப் போகிறேன். அப்படின்னா இந்த ரிஷபாசுரன் சொல்லக்கூடிய பக்தனிடத்திலே பெருமாளுக்கு இருக்கக்கூடியதான ஒரு அனுகிரக விசேஷம், பக்தர்களிடத்திலே பெருமாளுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆசை, பக்தாளுடைய சம்பந்தம் வேணும் என்று பெருமாள் அவனே விரும்பி பக்தர்களோடு கூட சேரக்கூடிய அவதார காரியம், இதெல்லாம் நமக்கு இங்கே சொல்லப்படுறது. ஆகையினாலே ரிஷபாச்சலன சம்ஹாரம் பண்ணது மட்டும் இல்லாமல் அவனுடைய பெயர் வழங்கக்கூடிய மலையிலே எழுந்தருளியிருந்து அவனுக்கு அனுகிரகம் பண்ண பெருமாள், நித்திய சாநித்தியம் பண்ணிட்டு இருக்கிற பெருமாள். இன்னைக்கும் ரிஷபன் இதை நினைச்சுண்டான்னா ஆனந்தப்படுவான். அப்படி பக்தர்கள் காலாகாலத்துக்கும் ஆனந்தப்படும்படியா அவளுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய பெருமாள் அப்படின்னு இந்த நாமாவளியாலே தெரிவிக்கிறார். ரிஷபாச்சலவாசினே ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹா.
இந்த நாமாவளியாலே திருவேங்கடமுடையானுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் ருஷபாச்சல வாசி என்பது. ருஷபாச்சலம் என்று சொல்லக்கூடிய திருமலையிலே வசிப்பவன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது 83வது நாமாவளி. அஞ்சனா சுததாத்ரே ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹா. இந்த நாமாவளியாலே திருவேங்கடமுடையானுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் அஞ்சனா சுத தாதா என்பது. அப்படின்னா அஞ்சனா அஞ்சனா தேவி, சுத சுதன் அப்படின்னா புதல்வன் குமாரன் பிள்ளை, தாதா அப்படின்னா கொடுத்தவன் அளித்தவன் அனுகிரகம் பண்ணியவன் அர்த்தம். அஞ்சனா சுத தாத்ரே அப்படின்னா அஞ்சனைக்கு அருமையான ஒரு புதல்வனை அனுகிரகம் பண்ணின ஸ்ரீ வெங்கடேசன், அவனுக்கு நமகா. 81வது நாமாவளியான அஞ்சனா கோத்திர பதையே ஸ்ரீ வெங்கடேசாய நமகா என்கிற நாமாவளியோடு இதற்கு சங்கதி தொடர்பு. அங்கு அஞ்சனா கோத்திர பதையேன்னுட்டு, கோத்திரம்னா மலை, அஞ்சனா கோத்திரம்னா அஞ்சன மலை, அந்த மலையிலே அரசனாக ராஜ்யம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அந்த மலைக்கு சுவாமியான ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமகா அப்படின்னு கொண்டாடினர். இப்போது அந்த அஞ்சனைக்கு ஒரு அருமையான பிள்ளையை அனுகிரகம் பண்ணின ஸ்ரீ வெங்கடேசன் அப்படின்னு கொண்டாடுறார் சுவாமி. இதுதான் அங்க ஏற்கனவே சொல்லியா எடுத்து அப்படின்னா, அங்க என்ன சொல்லப்பட்டது? ஒரு குரத்தி வடிவில இருக்கக்கூடிய ஒரு பெண் குறி சொன்னா, அதற்கேற்ப அஞ்சனை தபஸ் பண்ணா குழந்தை பிறந்ததுன்னு சொன்னோம், அவ்வளவுதான். இங்க எங்கேயுமே பிக்சர்ல ஸ்கிரீன்ல பெருமாள் வரவே இல்லை. வந்தவ பெருமாள் அப்படின்னு புராணமும் சொல்லல. ஒரு குரத்தி வந்தால் மேபி அந்த குரத்தி தர்ம தேவதையா இருக்கலாம். ஏன்னா இவ வாய திறந்து இவளுடைய கஷ்டத்தை சொல்லாம இருந்த போதே இவ என்ன நினைக்கிறான்னுட்டோ அவளுடைய கஷ்டத்துக்கு மருந்து சொல்வது போல, உனக்கு புள்ள பிறக்க போறான், இந்த தீர்த்தத்தினுடைய பெருமை பேர்பட்டது, இந்த மலையினுடைய பெருமை பேர்பட்டது, 7000 வருஷம் தபஸ் பண்ணு, தபஸ் முடிகிற சமயத்துல உலகமே கொண்டாடும்படியான உத்தமமான புள்ள பிறக்க போறான், தெய்வத்துக்கு சமானமா மதிக்கப்படுவான்னு இத்தனையும் சொன்னான். ஒருவேளை வந்தவ சாட்சாத் தர்ம தேவதையா இருக்கலாமோன்னு இவளுக்கு சந்தேகம் இருந்தாலும் தெய்வீகமான அந்த பெண்ணுடைய வாக்கை மதித்து தபஸ் பண்ணினா குழந்தை பிறந்தது. பிரம்மா வந்து அனுகிரகம் பண்ணினா, இந்த மலைக்கு உன்னுடைய பெயராலே அஞ்சனாச்சலம்னு வழங்கப்படும், இந்த குழந்தை மகாவீரனா தெய்வீகமான சக்தி படைத்தவனா, ராமனுக்கு நிறைய கைங்கரியங்கள் பண்ணி உலகம் கொண்டாடக்கூடிய உத்தமமான பிள்ளையா பிறப்பான்னு வரவெல்லாம் கொடுத்துட்டு போனா. இங்க எங்கேயுமே பெருமாளுடைய பெயர் வரல, பெருமாள் வெளியில வரவே இல்லை. அப்படி அஞ்சனைக்கு குழந்தை பாக்கியத்தை அனுகிரகம் பண்ணவன் பெருமாள் தான் அப்படின்னுட்டு ஹனுமானுடைய அவதார ரகசியத்தை வெளியிடுகிறார் சுவாமி. இங்கே அஞ்சனா கோத்திர பதையேன்னு சொல்லக்கூடிய நாமாவளியிலே அஞ்சனா தேவியினுடைய சரித்திரம் பூர்ணமா சொல்லியாயிடுத்து. அதை இங்கும் நினைத்துக் கொள்ள வேண்டியது. வாயுவினுடைய உதவியாலே அஞ்சன தினம் ஒரு பழத்தை சாப்பிட்டு 7000 வருஷம் தபஸ் பண்ணினான். இப்படி ஹனுமான் பிறப்பதற்கு வாயுதேவன் ஒரு விதத்துல காரணம். பரமசிவனும் பார்வதியும் விகரித்து அவர்களுடைய தேஜஸானது ஒரு பழமா மாறி அதை அஞ்சன வாயு கொண்டு கொடுத்து அஞ்சன சாட்டு அந்த ருத்ரனுடைய தேஜஸானது இவள் கர்ப்பத்தை அடைந்து ருத்ரன் ஹனுமானா பிறக்கிறான். இப்படி ஆஞ்சநேயன் பிறக்கிறதுக்கு ருத்ரனும் ஒரு காரணம். அப்படி இருக்கிற போது வாயு அந்த பிள்ளையை கொடுத்தான்னு சொன்னா ஒரு அர்த்தம் உண்டு. ஏன்னா அந்த தேஜஸே அந்த பிள்ளையாக மாறியது. அந்த தேஜஸ பழம்னு நினைச்சுட்டு கொடுத்தவன் வாயு. அப்போ வாயு தான் ஆஞ்சநேயன் பிறக்கிறதுக்கு காரணமா இருந்தான். அவன் அனுகிரகத்தினாலே தான் அஞ்சனா தேவிக்கு குழந்தை பிறந்ததுன்னு சொல்லி வாயுதேவனுடைய அருளாலே ஆஞ்சநேயன் பிறந்தான்னு சொன்னா ஒரு அர்த்தம் உண்டு. இல்ல ருத்ரனே தன்னுடைய சங்கல்ப படிக்கு தானே ஒரு தேஜஸா மாறி போய் அஞ்சனா தேவியினுடைய வயிற்றிலே புகுந்து குழந்தையா பிறந்தான், அதனால ருத்ரனுடைய அனுகிரகத்தினாலே அஞ்சனைக்கு குழந்தை பிறந்ததுன்னு சொன்னாலும் ஒத்துக்கலாம் சுவாமி. சம்பந்தமே இல்லாம அஞ்சனா சுத தாத்ரே ஸ்ரீ வெங்கடேஷாய நமகான்னு அஞ்சனா தேவிக்கு உள்ள பிறக்கும்படியா அனுகிரகம் பண்ணினவன் ஸ்ரீ வெங்கடேஷன் சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ரகசியத்தை புராணம் வெளியிடுறது. அதை சுவாமி நமக்கெல்லாம் உபதேசம் பண்ற. குரத்தி வடிவத்திலே வந்த அந்த பெண் தர்ம தேவதையோ என்று அஞ்சனா தேவியானவள் சந்தேகப்பட்ட அந்த குரத்தி யார் அப்படின்னா, சாட்சாத் இந்த அஞ்சனமலைக்கு அதிபதியான ஸ்ரீனிவாசன் தான், திருவேங்கடமுடையான் தான். அவனுடைய உபதேசத்தாலே தான் அஞ்சனாதேவி 7000 வருஷ காலம் உத்தமமான ஆகாச கங்கா தீர்த்தத்திலே இந்த உத்தமமான திருமலையின் மேலே தபஸ் பண்ணினான்.
அவனுடைய அனுகிரக விசேஷத்தினாலேதான் 7000 வருஷம் கழித்து உத்தமமான ஒரு உலகம் கொண்டாடக்கூடிய உத்தமமான புத்திரன் பிறந்தான். ஆகையினால இந்த தர்ம தேவத வேஷத்திலே குரத்தி வேஷத்திலே வந்த ஸ்ரீனிவாசன் மட்டும் அஞ்சனா தேவியிடத்திலே வந்து இந்த தீர்த்தத்திலே தீர்த்தமாடிந்து இதனுடைய கரையிலே இந்த மலையிலே 7000 வருஷம் தபஸ் பண்ணுன்னு சொல்லலன்னா நிச்சயம் உனக்கு குழந்தை பிறக்கோன்னுட்டு அவன் மனசுல நம்பிக்கை ஏற்படும்படியான ஒரு வார்த்தையை அனுகிரகம் பண்ணலன்னா இவளுக்கு அந்த தீர்த்தம் இருப்பதே தெரிந்திருக்காது. உத்தமமான அந்த தீர்த்தத்திலே தீர்த்தமாடி இருக்க மாட்டால், 7000 வருஷங்கள் தபஸ் பண்ணி இருக்க மாட்டா, குழந்தையும் பிறந்திருக்காது, இன்னும் அந்த வருத்தப்பட்டு கொண்டுதான் அமர்ந்து கொண்டிருப்பாள். அதனால அவளுடைய கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வைத்து அவளுக்கு குறி சொல்றதா ஒரு சாக்கு, எப்படி கீதோபதேசம் பண்ணினானோ அந்த மாதிரி குறி சொல்றத ஒரு உபதேசமா ஒரு சாக்கா பெருமாள் பண்ணினா, அது அப்படியே அவ வந்து தெய்வ வாக்கா நம்பி, இது தெய்வத்தினுடைய வாக்குதான் அப்படின்னு தெரியலன்னாலும் தெய்வ வாக்கா நம்பி அவ அதை கடைபிடித்தால் அனுஷ்டித்தால், அதனாலே அதனுடைய பலனாக உலகம் கொண்டாடக்கூடிய ஒரு பிள்ளை அவளுக்கு பிறந்தான். ஆகையினாலே நிஜமாவே அவளுக்கு அனுகிரகம் பண்ணினது வாயுதேவனோ ருத்ரனோ அல்ல. வாயு ஒரு கருவியாக செயல்பட்டான், ருத்ரன் ஒரு கருவியாக செயல்பட்டான். நிஜத்திலே அவள் குழந்தை பிறந்ததற்கு, அவளுக்கு குழந்தை பிறந்ததற்கு காரணம் ஆஞ்சநேயன் அவதாரத்திற்கு காரணம் யாரு அப்படின்னா இந்த மலைக்கு அதிபதியான திருவேங்கடமுடையான் தான். இந்த திருமலைன்னு சொல்லக்கூடிய புண்ணிய கஷேத்திரத்தினுடைய பிரபாவத்தினாலே, அந்த மலை மீது இருக்கக்கூடிய ஆகாச கங்கா தீர்த்தம்னு சொல்லக்கூடிய உத்தமமான புண்ணிய தீர்த்தத்தினுடைய சம்பந்தத்தினாலே மகிமையினாலே அந்த கஷேத்திரத்திற்கும் அந்த தீர்த்தத்திற்கும் உண்மையா பக்தியோட யார் எதை நினைச்சுண்டு தீர்த்தமாடி பிரார்த்தனை பண்றாளோ அவளுக்கு அதை கொடுக்கக்கூடிய ஒரு விசேஷமான சக்தி ஏற்பட்டது. இதற்கு இந்த திருவேங்கட மலைக்கு அதன் மீது நின்று கொண்டு யார் நிஜமான பக்தியோட என்ன நினைக்கிறாளோ அதை நடக்கும்படியான சக்தி திருவேங்கட மலைக்கு உண்டு. ஆகாச கங்கா முதலான புண்ணிய தீர்த்தங்களுக்கு அதுல தீர்த்தமாடி யார் என்ன நினைக்கிறாளோ அவ நல்லது நினைச்சாலானா, அவ நிஜமான பக்தியோட விசுவாசத்தோட பிரார்த்திச்சாலானா அதை அனுகிரகம் பண்ணக்கூடிய சக்தி அந்த தீர்த்தத்துக்கு உண்டு. இப்படி இந்த மலைக்கும் இந்த தீர்த்தத்திற்கும் எப்படி இந்த விசேஷ சக்தி வந்தது? சாதாரண கல்லு ஒரு மலை, சாதாரண ஜலம் அந்த தீர்த்தம், இதுக்கெல்லாம் எப்படி அவ்வளவு பெரிய சக்தி வருது அப்படின்னா சாட்சாத் திருவேங்கடமுடையானான ஸ்ரீனிவாசனுடைய விசேஷ சாநித்தியத்தினாலே. அந்த மலையில பெருமாள் மலை ரூபியமாவே இருந்துருக்கார், மலையே பெருமாள் தான். அப்படி பெருமாள் நீங்காமல் உறைவதனாலே அந்த மலையே பெருமாள் தான். அதனால அந்த பெருமாள் மடியில இருந்து கொண்டு பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாம் பலிக்கிறது. தீர்த்தங்கள்ல தீர்த்த ரூபமாவே பெருமாள் இருக்கான்னு பல தீர்த்தங்கள்ல பார்த்தோம். சில தீர்த்தங்கள்ல பெருமான் ஸ்ரீனிவாசனாவே இருக்கான், சில தீர்த்தங்கள்ல வராக ரூபத்தோடு இருக்கான்னு எல்லாம் புராணம் தெளிவா சொல்லித்து. அதனாலே தீர்த்த சம்பந்தத்திலும் பெருமாள் உண்டு, தீர்த்தங்களுக்கும் பெருமாளுடைய சம்பந்தம் உண்டு, தீர்த்தமாவே பெருமாள் இருக்கான். ஆகையினாலே இந்த எம்பெருமானுடைய சாநித்தியம் அவன் குடிகொண்டு இருப்பதுதான் இதற்கெல்லாம் காரணம். ஆகையினாலே இந்த மலையில தபஸ் பண்ணி குழந்தை பிறந்திருக்கு, ஆகாசகங்கா தீர்த்தத்துல தீர்த்தமாடி குழந்தை பிறந்திருக்கு. அப்படி பெருமாளே இங்க வரலன்னாலும் இந்த மலையினுடைய சம்பந்தமும் இந்த தீர்த்தத்தினுடைய சம்பந்தமுமே போதும். அந்த மலையிலும் தீர்த்தத்திலும் சாநித்தியம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசனுடைய அனுகிரகத்தினாலே தான் இந்த குழந்தை பிறந்ததுன்னு நிரூபிப்பதற்கு. ஆகையினாலே மலை ரூபமாக, தீர்த்த ரூபமாக, குரத்தி வேஷத்திலே வந்து உபதேச ரூபமாக, இப்படி பல விதத்திலும் அஞ்சனாதேவிக்கு அனுகிரகம் பண்ணி ஆஞ்சநேயன் பிறப்பதற்கு காரணமாக இருந்தவன், அந்த அஞ்சனாதேவிக்கு உலகம் போற்றக்கூடிய உத்தமமான பிள்ளையை அனுகிரகம் பண்ணியவன், அஞ்சனைக்க சுதனை அனுகிரகம் பண்ணினவன் சாட்சாத் திருவேங்கடமுடையான் தான். அவனுக்கு நமகான்னு அந்த ரகசியத்தை இங்கே உபதேசிக்கிறார். அஞ்சனா சுததாத்ரே ஸ்ரீ வெங்கடேசாய நமஹா. அடுத்தது 84வது நாமாவளி. மாதவீயாகஹாரினே ஸ்ரீ வெங்கடேசாய நமஹா. இந்த நாமாவளியாலே மலையப்பனுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் மாதவீய அகஹாரி என்பது. மாதவீய அப்படின்னா மாதவனாலே பண்ணப்பட்ட, அகம் அப்படின்னா பாபம், ஹாரி அப்படின்னா ஹரித்தவன் அப்படின்னா அழித்தவன், போக்கடித்தவன் அர்த்தம். மாதவீய அகஹாரி அப்படின்னா மாதவனாலே பண்ணப்பட்ட பாவங்களை எல்லாம் போக்கடித்தவன், அந்த ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமகா அப்படின்னு தெரிவிக்கிற. திடீர்னு இப்ப மாதவனுடைய பெயர் வருவதற்கு என்ன காரணம்? 2 காரணம். ஒன்னும் அஞ்சனாதேவியினுடைய சரித்திரத்தை பார்த்த போது இவளுக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லைன்னா பூர்வ ஜென்ம வினை, எப்போயோ எத்தனையோ ஜென்மங்கள்ல பண்ணின பாவத்தினால தானே நாம் எல்லாம் ஒருத்தர் ஒரு கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டு
எல்லோருக்கும் இயல்பா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காம இருக்கிறதுனா ஏதோ பூர்வ ஜென்ம பாவம் தடுக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி ஏதோ பல ஜென்மங்கள்ல ஏற்பட்ட வினைகளினாலே அஞ்சனாதேவிக்கு குழந்தை இல்லை. அப்ப குழந்தை பிறக்கணும்னா அந்த பாவம் போகணும். பெருமாள் இந்த மலையில தபஸ் பண்ணு, இந்த தீர்த்தமாடு நித்தியம்னு சொல்லி அவள் பாவம் போறதுக்கு ஒரு வழியை சொன்னா. மலையில தபஸ் பண்ணி தீர்த்தமாடி அவளுடைய பாவம் எல்லாம் போயிடுத்து, விசேஷ சக்தி ஏற்பட்டது, குழந்தை பிறந்ததுன்னு சொல்றச்ச, இப்படி அஞ்சனாதேவியினுடைய அகத்தை மட்டும் இவன் ஹரிக்கல, மாதவன்னு சொல்லக்கூடிய ஒருத்தனுடைய பாவத்தையும் கூட போக்கடித்திருக்கிறான்னு அந்த ஞாபகம் வந்துடுத்து இவருக்கு. அதனாலே மாதவனுடைய பாபத்தை போக்கடித்த ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமகான்னு கொண்டாரார். இன்னொன்னும் அஞ்சனாசுத தாத்திரேன்னு சொல்லக்கூடிய நாமாவளியிலே இந்த மலை, இந்த தீர்த்தம், இதனுடைய சம்பந்தத்தினாலே தான் அஞ்சனாதேவிக்கு குழந்தை பிறந்தது. அதற்கு காரணம் அந்த மலையிலும் அந்த தீர்த்தத்திலும் திருவேங்கடமுடையான் சாநித்தியம் பண்றதுன்னு காட்டி கொடுத்தாரோ இல்லையோ. அப்ப மலையினுடைய பெருமையை சொன்னாருங்க. இந்த மலை அஞ்சனாதேவியினுடைய பாவங்களை போக்கி அவளுக்கு குழந்தை கொடுத்த மலை மட்டுமல்ல, மாதவன்னு சொல்லக்கூடிய ஒருத்தனுடைய பாவங்களையும் அழித்த மலை அப்படின்னுட்டு இந்த ரெண்டு விஷயங்களை தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக திடீர்னு மாதவன் பேர்ல இவருக்கு ஞாபகம் போய் மாதவியாகஹாரினே ஸ்ரீ வெங்கடேசாய நமகான்ற நாமாவளியை வைத்தாரிங்க. பிரம்மாண்ட புராணத்திலே அஞ்சனாதேவி ஆஞ்சநேயன் அவதாரம் இந்த சரித்திரம் எல்லாம் முடிந்த பிறகு மாதவன் சொல்லக்கூடிய ஒரு அந்தணன், ஒரு பிராமணனுடைய சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த புராணத்தை அனுசரித்தே இதுல திருநாமங்களை சுவாமி தொடர்ந்து தொகுத்துட்டு வரபடியினாலே அங்க இருக்கக்கூடிய கதையை இங்கே சுருக்கமா சொல்லும்படியாக ஒரு பிராப்தம். இந்த மாதவனுடைய சரித்திரம் பிரம்மாண்ட புராணத்தில் மட்டுமல்ல, பவிஷ்யோத்தர புராணத்திலும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. பவிஷ்யோத்தர புராணத்திலே ரொம்ப விஸ்தாரமா இருக்கு, பிரம்மாண்ட புராணத்திலே சுருக்கமா இருக்கிறது. இந்த ரெண்டு புராணங்களிலும் சொல்லப்பட்ட விஷயங்களை தொகுத்து சுருக்கமா இங்க அடியேன் விஞ்ஞாபிக்கிறேன். வேங்கடமலைன்னு சொல்லக்கூடிய திருவேங்கடமலைக்கு, திருமலைக்கு மேற்கு திக்கிலே, மேற்கு திசையிலே நந்தனம் அப்படின்னு ஒரு ஆச்சரியமான பட்டணம் இருந்தது. அந்த நந்தனம்னு சொல்லக்கூடிய பட்டணத்திலே புரந்தரன் அப்படின்னு ஆச்சரியமான ஒரு உத்தமமான பிராமணன் வசிச்சுட்டு வந்தான். அந்த பிராமணன் வேதங்களை அத்தியனம் பண்ணி நித்தியம் விடாம அனுஷ்டானம் பண்ணிண்டு பரம பாகவதோத்தமனா, வேதாந்தங்களிலே பெரிய பண்டிதனா, நல்ல ஒழுக்கங்களோடும் நல்ல குணங்களோடும் உத்தமமான ஒரு பிராமணன்னா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லும்படியா வாழ்ந்துட்டு வந்தான். அவனுக்கு அவனை போலவே உத்தமமான ஒரு பரம பவித்திரமான ஒரு பிள்ளை பிறந்தான். அந்த பிள்ளைக்கு இவன் திருவேங்கடமலையினுடைய அருகிலே இருக்கக்கூடிய பட்டணத்திலே வசிக்கிறபடியினாலே, ஸ்ரீனிவாச பக்தனானபடியினாலே அந்த பெருமாளுடைய பெயரான மாதவன் என்பதையே பெயரா சூட்டினான். இந்த மாதவன் சொல்லக்கூடிய பிராமண குழந்தை சின்ன வயசுல தான் கற்க வேண்டிய எல்லா கல்விகளையும் கற்றுக்கொண்டு நல்ல ஒழுக்கத்தோட நல்ல குணங்களோட தன்னுடைய தகப்பனாரை போலவே விளங்கினான். அவனுக்கு கல்யாண வயசு வந்த போது பாண்டிய தேசத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை விவாகம் பண்ணி வைத்தார் தகப்பனர். அவளுக்கு சந்திரலேகான்னு பெயர். அந்த பெண் அழகிலும் குணத்திலும் மிகச் சிறந்தவள். இவளை போல ஒரு பேரழகி இல்லை, இவளை போல ஒரு நல்ல குணம் படைத்த பெண் இல்லை என்று கொண்டாடும்படியா குணவதியா ரூபவதியா இருக்கக்கூடிய பொண்ணு. மாதவனோ அந்த பொண்ணுடைய அழகிலே அவளுடைய குணங்களிலே மயங்கி அவளிடத்திலே மிகுந்த அன்போடே காதலோடே ரொம்ப வருஷ காலம் ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தா. எல்லா போகங்களையும் கிரகஸ்த தர்மத்திற்கு உட்பட்டு அனுபவித்துக் கொண்டு அவளுடைய அனுஷ்டானங்கள் அவளுடைய காரியங்களையும் பண்ணிட்டு வந்தா. அப்படி இருக்கும்போது ஒரு சமயத்திலே பகல் சமயத்திலே அவளோடு சேர்ந்து இருக்க வேணும் அப்படின்னுட்டு மாதவனுக்கு ஒரு எண்ணம் வந்து விட்டது. இவா நிஜமாவே சாஸ்திரப்படி அக்னி சாட்சியா கல்யாணம் பண்ணின்ற தம்பதிகளா இருந்தாலும் சாஸ்திரத்திற்கு உட்பட்டுதான் இல்லறம்னு சொல்லக்கூடிய தர்மத்தை அனுஷ்டிக்க வேண்டும்னு சாஸ்திரம் சொல்லி இருக்கிறபடினாலே பகல் வேலையிலே சேர்ந்திருப்பதெல்லாம் கூடாதுன்னு சாஸ்திரம் தடுக்கிறபடினாலே அது மகா பாப்பம்னு சொல்றபடினாலே இது தப்பான காரியம்தான். இத்தனை வாசிச்சு இத்தனை ஒழுக்கமுள்ள அந்தணனாக இருந்தாலும் தன்னுடைய மனைவியினிடத்திலே இவனுக்கு ஆசை வந்தாலும் கூட தகாத காலமானபடினாலே பகல் வேலை, சந்தியா காலம், தர்ப்பணம் பண்ணக்கூடிய நாள், ஸ்ரார்த்தங்கள் பண்ணக்கூடிய நாள், ஸ்ரீராம நவமி, ஸ்ரீ ஜெயந்தி, நிருசிம்ம ஜெயந்தி போன்று பகவானுடைய அவதார தினங்களான நாம உபவாசம் இருக்கக்கூடிய நாள், ஏகாதசி, துவாதசி, இந்த மாதிரி உத்தமமான தினங்கள்ல நிஜமான கணவன் மனைவியாக இருந்தாலும் கூட இதெல்லாம் தப்பு, ஒதுக்கப்பட வேண்டியது, தடுக்கப்பட வேண்டியதுன்னு சாஸ்திரம் நிஷேதித்திருக்கிறது, தடுத்திருக்கிறது. அதனால இவா ரெண்டு பேரும் கணவன் மனைவி தான்னாலும் இது தப்பு. தன்னுடைய ஆசையை சந்திரலேகாவினிடத்திலே சொன்னான். எனக்கு இந்த மாதிரி ஆசையா இருக்கிறது, நீ ஒத்துழைக்கணும்னு சொன்னான். அப்போ அவ என்ன சொன்னா, இவள் ஏற்பட்டவில்லை இந்த பொண்ணு,
நல்ல அழகி, நல்ல குணம் படைத்தவள் மட்டுமல்ல, கிட்டத்தட்ட மாதவனுக்கும் அவன் தகப்பனாருக்கும் என்ன தெரியுமோ அத்தனையும் இவளுக்கும் தெரியும். அத்தனை சாஸ்திரங்களையும் அவாத்து பெரியவா, இவ புக்காத்து பெரியவா, இவாளுடைய அனுஷ்டானங்களை எல்லாம் பார்த்து வளர்ந்த பொண்ணு. ஆகையினாலே தர்மசாஸ்திரத்திலே கணவன் மனைவியாக இருந்தாலும் பகல் வேளையிலே சேரக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லி, நம்மாத்து பெரியவா கூட இந்த பாவத்தை ஒரு நாளும் பண்ணதில்லைன்னு அவாத்து பெரியவா இவாத்து பெரியவாளுடைய அனுஷ்டானங்களை எல்லாம் கூட காட்டி, சுவாமி இது தப்பு, இது பண்ணக்கூடாது, நம்ம இந்த மகா பாவத்தை நாம பண்ண வேண்டாம், அதனால இந்த எண்ணத்தை மறந்துடுங்கோ அப்படின்னு எவ்வளவோ சொல்லி தடுக்கிறா. எத்தனை சொல்லியும் மாதவனுடைய புத்திக்கு உரைக்கவில்லை. அப்படிலாம் இல்லை, நான் கணவன் நீ மனைவி, நான் சொன்னா கேட்க வேண்டியது உன்னுடைய சொரூபம். நீ சொன்ன மாதிரி பகல்ல சேராதேன்னு சொன்ன சாஸ்திரங்கள் தான் கணவனை தெய்வமா மதிக்கணும், அவனுடைய வாக்க வேதமா கொண்டாடணும்னு சொல்றது. அதனால ஒரு பெண்ணுக்கு கணவனான என்னுடைய வார்த்தைன்றது ரொம்ப முக்கியம், அந்த சாஸ்திரத்தை விட முக்கியம். அதனாலே நான் சொல்றேன், நீ கேளு, இதுக்கு மேல பேச்சே கிடையாது அப்படின்னு அவளை மடக்கி, ஆத்தங்கர பக்கம் போய் தர்பை எடுத்துட்டு வர மாதிரி நீ போ, நான் தீர்த்தம் எடுத்துட்டு வர மாதிரி குடத்தோட வரேன். ஆத்தங்கரையிலேயே ஆத்து பெரியவாளுக்கெல்லாம் தெரியாம நாம தனியா இருந்துட்டு வந்துடலாம். ஆத்து பெரியவா பார்த்தா ஒத்துக்க மாட்டா, அவளுடைய வழக்கம் இல்லைன்னு சொன்னையோ இல்லையோ, அவளுக்கு தெரிந்தா தானே அவ கவுச்சுப்பா, வெய்வா, கடிஞ்சுப்பா. அவளுக்கு தெரியாம நீ ஏதோ தர்பை எடுத்துட்டு வர மாதிரி போ, நான் ஏதோ தீர்த்தம் எடுத்துட்டு வர மாதிரி போறேன் அப்படின்னு இவன் சொன்னான். சரி, வேற வழியே இல்லாம கணவனுடைய வார்த்தையை மதிக்கணுமேனுட்டு இவளும் வேற வழி இல்லாம அழுதுண்டே போனான். மாதவனும் தீர்த்தம் எடுத்துட்டு வரதுக்காக போனான். இப்படி போன வழியில இந்த பெண் முன்னமே போய் தர்பை அறுத்துன்னு இருக்கா சந்திரலேக, இவன் தீர்த்த குடத்தை எடுத்துட்டு போறான். இப்படி போற வழியில ஒரு அழகான இளம் பெண் ஆத்தங்கரையில நின்றுட்டு இருக்கா. அதை இவன் பார்த்து விடுறான். அது போல ஒரு அழகு ரொம்ப அபூர்வமா இவன் கண்ணுக்கு படுறது. சந்திரலேகாலாம் ஒரு அழகே இல்லை, அவளை காட்டிலும் பேரழகியவோ, இது போல அழக நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, இப்பேற்பட்ட உலக அழகியா பேரழகியா இருக்காளேன்னுட்டு அந்த பெண்ணுடைய அழகிலே மயங்குடுறது. அப்படி மயங்கின போது என்ன பண்ணா, மனசுலே ஒரு கபட எண்ணம், ஒரு தப்பான எண்ணம், ஒரு திருட்டுத்தனம் வந்துடுறது. என்னன்னா, தன் மனைவியினிடத்துல எதுக்காக அவளை வர வைத்தானோ அதை வேற மாதிரி சொல்லி அவளை அப்படியே திசை திருப்பி அவளை ஏமாத்தி ஆத்துக்கு அனுப்பிட்டு இந்த பெண்ணோடு சேர்ந்திருக்க வேணும் அப்படின்னு தப்பான ஒரு எண்ணம், வரக்கூடாத எண்ணம் வந்துடுத்து அதுக்கான முயற்சியில ஈடுபடுறான் இவன். தன் மனைவியான சந்திரலேகாவின் இடத்திலே போய், பெண்ணே நீ சொல்றது வாஸ்தவம், இத்தனை வாசிச்சுட்டும் இத்தனை பண்டிதனா இத்தனை ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருந்துட்டு இந்த மகா பாவத்தை பகல்ல பண்ணணும்னு நினைச்சேன் பத்தியா, தப்பு. ஆனா உன்ன மாதிரி ஒரு உத்தமமான ஒரு தர்ம பத்னி இருந்தா எப்பேற்பட்ட கணவனும் தப்பு பண்ண மாட்டான், பாவம் பண்ண மாட்டான். நீ சமயத்துல எனக்கு சாஸ்திர வாக்கியங்கள் பெரியவாளுடைய அனுஷ்டானத்தை எல்லாம் சொல்லி புரிய வைத்த, அதனால நான் ஆத்துல இருந்து ஆத்தங்கரைக்கு வரைச்சு அதை நினைச்சுட்டே வந்தனா என்னுடைய எண்ணம் எல்லாம் தப்பான எண்ணம் எல்லாம் மாறி போயிடுத்து. என்னுடைய மனோ வேகம், நான் ஒரு வேகத்துல நடத்தியே ஆகணும்னு சொன்னேன், அதெல்லாம் தனிந்து போயிடுத்து, அதெல்லாம் மறந்து போயிடுத்து. அதனால இந்த பகல்ல நம்ம அந்த பாவகாரியத்தை பண்ண வேண்டாம். நீ நல்ல குழந்தை, நன்னா சொன்ன, நீ ஆத்துக்கு போய் உன்னுடைய காரியங்களை பாரு, நான் வந்த காரியத்தை பார்த்துட்டு தீர்த்து எடுத்துட்டு நிதானமா வரேன் அப்படின்னு சொன்னான். அந்த பொண்ணுக்கு அத்தனை ஆனந்தம். இவ்வளவு நேரம் நாம பரிசிரமப்பட்டு எத்தனையோ சாஸ்திர வாக்கியங்கள் பெரியவாருடைய அனுஷ்டானத்தை எல்லாம் காட்டி சொல்லி கேட்கல, என்னமோ அவனுக்கு நல்ல புத்தி வந்திருக்கு, தப்பு பண்ணாம பாவம் பண்ணாம நம்மளையும் பாவம் பண்ண விடாம தடுத்துட்டான், பெருமாள் நல்ல புத்தி கொடுத்திருக்கார் அப்படின்னு அவன் சொன்ன வார்த்தையை நம்பி அவ ஆத்துக்கு போய் சேர்ந்தான். உடனே இந்த மாதம் என்ன பண்ணா, இனிமேல் ஒரு க்ஷணமும் பொறுக்க முடியாதுன்னுட்டு இவன் பார்த்த அந்த பேரழகியான பெண்ணிடத்திலே போய், பெண்ணே நீ யாரு, இதுக்கு முன்னாடி உன்னை பார்த்தது இல்லை, இத்தனை அழகா இருக்க, உன் பேர் என்ன, உன் ஊர் என்ன, இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். போய் அந்த பெண் சொல்றா, சுவாமி நான் ஒரு சண்டால ஜாதியை சேர்ந்த பெண், எனக்கு குந்தலைன்னு பெயர் அப்படின்னு சொல்றா. சரி, நான் வெறுமை கேட்டேன், அதெல்லாம் போட்டோம், உன்ன மாதிரி அழகான ஒரு பெண்ணை நான் பார்த்ததில்லை, எனக்கு உன்னோட சேர்ந்திருக்க வேண்டும் என்ற ஆசை வந்துடுத்து, கந்தர்வ விவாக முறையில நான் கந்தர்வர்கள் சாட்சியா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நாம இப்பவே இந்த க்ஷணமே கணவன் மனைவியா மாறி நாம இல்லற இன்பத்தை அனுபவிக்கலாம் வான்னுட்டு அந்த பெண்ணை வற்புறுத்துறான். அந்த பெண் சண்டால ஜாத்தியிலே பிறந்த பெண் அப்படின்னு சொல்றா, பேரழகியா இருக்கா, அது மட்டும் இல்லாமல் நல்ல குணம் படைத்தவளாகவும் இருக்கிறவளான அப்படின்னாலே, சுவாமி நீங்கள்லாம் ஒரு சொந்த பிராமணா, வேதாத்தியனம் பண்ணவா, நல்ல சாஸ்திரம் தெரிந்தவா, உங்களுடைய நல்ல காரியங்களால நீங்க பண்ணக்கூடிய அனுஷ்டானங்களாலதான் உலகங்களுக்கெல்லாம் நன்மை ஏற்படுறது, நீங்கெல்லாம் என்னுடைய சமீபத்துல கூட வரக்கூடாது, நான் ஒரு சண்டால ஜாத்தியை சேர்ந்த பொண்ணு, ஆகையினால என்னுடைய சமீபத்திலே சர்வ வேத வேதாந்தங்களும் அறிந்த நீர் வரக்கூடாது சுவாமி, இது பாவ காரியம். வசந்த பிராமணரா இருக்கக்கூடிய நீர்
என் போன்ற ஒரு ஜாதியிலே பிறந்த பெண்ணை அனுபவிக்க வேணும்னு நினைக்கிறது மகா பாவ செயல் அது. அதனால இத்தனை நாள் நீங்க தப்பு பண்ணாம பாவம் பண்ணாம நல்ல ஒழுக்க நெறியோட வாழ்ந்துட்டு வந்தீங்கோ, இனிமேலும் நீங்க தவறக்கூடாது, வழி தவறி போகக்கூடாது, பாவத்தை பண்ணாதீங்கன்னு இவளும் சந்திரலேகாவை போலவே இவனுடைய ஆமடியால போலவே எத்தனையோ எடுத்து சொன்னான். இவன் சந்திரலேகாவை ஏமாத்தி ஆத்துக்கு அனுப்பினதே இவ பேர்ல இருக்கிற ஒரு தப்பான ஆசையினாலதான். ஆகையினாலே இவனுக்கு அதெல்லாம் புத்திக்கு ஏறல. கோபம், காமம், இந்த மாதிரி சில தப்பான விஷயங்கள் எல்லாம் மனுஷனை எதையுமே மூளைக்கு கொண்டு போகாமல், மனசுக்கு கொண்டு போகாமல், யோசனை பண்ண முடியாத மாதிரி தடுத்துடும். பசி வந்துட பத்தும் பறந்து போகும்னு சொல்ற மாதிரி வரக்கூடாத இந்த எண்ணங்கள்லாம் வந்துடுத்து அப்படின்னா மனுஷன் கட்டை எழுந்து போயிடுறான். அவனுக்கு நல்லது எது கெட்டது எது, தான் யார், தான் என்ன பண்ண போறோன்றதெல்லாம் மறந்து போயிடுறதுன்னு சாஸ்திரம் தெரிவிக்கிறது. அதனாலே இவனுக்கு அப்படியே உடம்பெல்லாம் காமத்தீல எரியறதுனால இவனுக்கு புத்தியில ஏறல. சந்திரலேகா சொல்லியும் ஏறல, இந்த பொண்ணு சொல்லியும் ஏறல. கடைசியா ஒரு வார்த்தை சொல்றான் இவன், பெண்ணே இந்த க்ஷணமே உன்னோடு சேரலைன்னா நான் செத்து போயிடுவேன், என் உடம்புல இருந்து என் உயிர் பிரிஞ்சு போயிடும். ஒரு அத்தியனம் பண்ணின பிராமணன், ஒரு சாஸ்திரம் தெரிந்த பண்டிதன் சாவதற்கு நீ காரணமா இருக்காதேன்னு தப்பான ஒரு காரியத்திற்காக தன்னுடைய பாண்டித்யத்தை, தன்னுடைய அனுஷ்டானத்தை பயன்படுத்திக்கிறான். அந்த மாதிரிலாம் சொல்லவே கூடாது. நிஜமா இவன் பண்டிதன், அனுஷ்டானம் பண்ணக்கூடியவன் அப்படின்னா இந்த தப்பான எண்ணம் வரக்கூடாது. அப்படி தப்பான எண்ணம் இவனை மீறி வந்தாலும் கூட நாம நினைச்சது தப்புன்னு அதை போக்கிக் கொள்ள வேணும். கடைசி பட்சமா இன்னொருத்தர் சொல்ற போதாவது தப்புன்னு உணர்ந்து திருந்த வேணும். இதெல்லாம் இல்லாம அந்த பொண்ணை நீ சொன்னதுக்கு சரிதான், நான் தப்பா நினைக்க பார்த்தேன், நீ நல்லவோ என்ன சொல்லி திருத்தினேன்னு ஏமாத்தி அனுப்பிட்டான். இந்த பெண்ணிடத்திலே இவள் எத்தனை சொன்னாலும் ஒரு அத்தியனம் பண்ண பிராமணன் செத்து போறதுக்கு காரணமா இருந்தா பிரம்மத்தி வந்துடும், அது இதுன்னு இவளை ஏமாத்தி இவளை பயமுறுத்துறான். இப்படி தான் கற்ற கல்வியை, தன்னுடைய அனுஷ்டானத்தை, தன்னுடைய பக்தியை தப்பான விஷயங்களுக்காக பயன்படுத்தி கொள்ள கூடாது. அது மகா பாபம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அந்த மகா பாபமான காரியத்தை பண்ணினான். வேற வழி இல்ல. எத்தனையோ சொல்லி பார்த்தான், அந்த பொண்ணு கேட்கல. இவன் பலவந்தமா அந்த பொண்ணை தப்பான முறையிலே அனுபவித்து விட்டான். இப்ப சண்டால ஸ்திரீயோடு இவனுக்கு சங்கம் ஏற்பட்டபடியினாலே இந்த மாதவனும் பிராமணனா, அனுஷ்டானம் பண்ணவனா, சாஸ்திரம் தெரிந்தவனா, வித்வானா இருந்த இந்த பிராமணனும் சண்டாலனா மாறிடுறான். சண்டால பெண்ணுடைய சரீர சம்பந்தம் இவனை சண்டாலனா மாத்துடுத்து. இப்ப அந்த பொண்ணுடைய அழகில இருந்து மீள முடியாமல் ஆத்துல சந்திரலேகா, தாயார் தோப்பனார், இவனுடைய அனுஷ்டானங்கள், வேதம், யாகம், ஹோமம் இதெல்லாம் மறந்துட்டு இந்த குந்தலைன்னு சொல்லக்கூடிய சண்டால ஸ்திரீயே கதின்னு அவ காலிலேயே ஊழ்ந்து கிடக்குறான். அவளுடைய தர்மத்தை, அவள் பிறந்த குலத்திலே என்ன தொழில் பண்றதோ அந்த வேட்டையாடுறது அது இதுன்னு பண்ணிண்டு மாம்சம் அது இதுன்னு சாப்பிட்டு அப்படி வாழக்கூடியவள். காட்டுல வேட்டையாடுவா, வேட்டையாடக்கூடிய மிருகங்களை வதைப்பா, அதை வதைச்சு சாப்பிடுவா. அந்த ஜாதி சேர்ந்த பொண்ணு, அதனால அவளுடைய பழக்கம் அப்படி இருக்கு. இவ அங்க போனா அவ என்ன பண்ண போறா? நல்ல கத்திரிக்காய், வெண்டைக்காய் எல்லாம் பண்ணி தலையா பண்ணி போட போறா. தான் என்ன சாப்பிட்றாளோ அதுதான் கொடுக்க போறா. இவனுக்கும் அத்தையே போட்டா. இவன் அது நன்னா ருசியா இருக்கேன்னு அந்த மாம்சங்களை எல்லாம் சாப்பிடுற பழக்கம் வந்துடுத்து இவனுக்கு. அவ மத்தியபானம்னு சொல்லக்கூடிய மதுபானம் பண்ணக்கூடிய பழக்கம் இருக்கிறவா. மாம்சம் சாப்பிடுறபடினாலே அது ஜீரணமாக வேணும் என்று மத்தியபானம் சாப்பிடுறவா. அதே மாதிரி இவனும் மத்தியபானம்னு சொல்லக்கூடிய இந்த சாராயம்னு சொல்ற மொழி அதெல்லாம் சாப்பிட்டு மாம்சம், சாராயம் எல்லா பழக்கமும் வந்துடுத்து. இது எல்லாத்தையும் சாப்பிட்டு ஒரு ராட்சச நாட்டமா எப்ப பாரு இந்த பொண்ணோட அழகுல மயங்கி அவளோடய இருந்துட்டு இருக்கான் இவன். இப்படி இவன் தப்பான வழியிலே தப்பான இன்பங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டே வந்த சமயத்திலே திடீர்னு ஒரு நாள் அந்த குந்தலை செத்து போயிட்டா. அப்படி அந்த குந்தலையினிடத்திலே போய் சேர்ந்து அவளுடைய பழக்கங்கள், அவள் ஜாதிக்குரிய குணங்கள் இதெல்லாம் நிறைய தப்பான நடத்தைகளை எல்லாம் சம்பாதித்து கொண்ட மாதவன் சொல்லக்கூடிய சண்டாளன். இங்க ஒரு விசேஷம் என்னன்னா, புராணம் சொல்றச்ச மாதவன் முதல்ல மாதவன் என்கிற பிராமண சிரேஷ்டன் ஆரம்பித்தது முதல்ல. இப்ப சொல்றச்ச மாதவ சண்டாளன்னே சொல்லிடுத்து புராணம். அப்படின்னா சண்டால ஜாதி பெண்ணுடைய சம்சர்க்கம் ஏற்பட்டபடியினாலே இவனும் சண்டாளனா மாறிவிடுறான்றது நிதர்சனம். அதை தெரியப்படுத்தி எச்சரிக்க வேணும் என்பதற்காக ஒருபோதும் அவாவாளுடைய வர்ணத்திற்கேற்ப அந்த தர்மத்தை தான் கடைபிடிக்க வேண்டும். தர்மம் மாறி வந்தாளானா அவளுக்கு அந்த உசந்த வர்ணத்திலே பிறந்த ஒரு ஏற்றமானது போய்விடுகிறதுன்னு எச்சரிக்கிறது புராணம். அதனால மாதவன் என்கிற பிராமண சிரேஷ்டன் ஆரம்பித்த புராணம் இப்ப இவன் நடந்துட்ட விதத்தினாலே இந்த மாதவ சண்டாளன் அப்படின்னு சொல்றது. அவனுடைய விரகம் தாங்காது பைத்தியம் பிடிச்சு போயிடுத்து. 24 மணி நேரமா அந்த பொண்ணோட இருக்கிறதுன்னு அவ காலடியே கதின்னு கடந்தான். அப்படி இருந்தவனுக்கு திடீர்னு அந்த பொண்ணு செத்து போயிட்டாளானா எப்படி இருக்கும்? பித்து பிடித்தது போல, பைத்தியம் பிடிச்சது போல எங்கேயாவது அந்த பெண்ணை பார்த்துட மாட்டோமா, அந்த பொண்ணு எப்படியாவது மாயமா மந்திரமா வந்துட மாட்டாளா, திரும்ப அவளோட சேர்ந்திருக்க மாட்டோமான்னு அந்த பொண்ணை இங்க பாக்கலாமா அங்க பாக்கலாமா, அன்னைக்கு ஆத்தங்கரையில பார்த்தோமே
அதுக்கு முன்னால இந்த மலையில நாம பிறந்ததுல இருந்து வசிச்சுட்டு வந்தா கூட அந்த பொண்ணை பார்த்ததில்லை. ஆனா அப்ப பார்த்தோம். அந்த மாதிரி விசேஷ சக்தி படைத்த ஒரு பொண்ணா, ஒரு தேவஸ்திரியா, ஒரு கந்தர்வ ஸ்திரியா ஏன் இந்த பொண்ணு இருக்கக்கூடாது? பாருங்க, இவன் படித்த சாஸ்திரம் தப்பான எண்ணம் வந்துட்டா விட்டு இவனை எப்படி தப்பான குணங்களை எல்லாம் செலுத்துறது பாருங்க. அதனாலதான் தப்பான குணங்களே வரக்கூடாது, கல்வியை விட ஒழுக்கம் முக்கியம்னு சொல்றது. அதனாலதான் அப்படி என்னென்னமோ யோசிக்கிறான். இது வரைக்கும் பார்க்காத பொண்ணு ஆத்தங்கரையில பார்த்தோம். அந்த மாதிரி எங்கேயோ ஆத்தங்கரையில, குளத்தங்கரையில, மலையடி வாரத்துல, காட்டுல, தோப்புல, துறவுல எங்கேயாவது பாத்திர மாட்டோமா, சேர்ந்துட மாட்டோமான்னு பைத்தியம் முடிச்சு ஊர் ஊரா அலையிறது. அப்படி அலைஞ்சுண்டு இன்னும் நிறைய பாவங்களை சம்பாதிச்சுட்டு இன்னும் நிறைய பாவ காரியங்களை பண்ணிட்டு பைத்தியம் பிடிச்சு போய் சுத்துறது. அப்படி சுத்திண்டு வரும்போது வடதேசத்துல இருந்து சில பக்தர்கள் பாகவதாள்லாம் திருவேங்கடமலைக்கு யாத்திரையா வரா. என்ன பண்றதுன்னு தெரியல. அவ எங்கேயோ போறா, அவ பின்னாடி போலாம், அந்த இடத்துக்கு போனாலாதான் அந்த பொண்ணு கண்ணில் படுறாளா பாக்கலான்னுட்டு இதை அறியாமையா அவ பின்னாடி போக ஆரம்பிச்சது இந்த பையன். அப்படி போன போது அவெல்லாம் மலையடி வாரத்துல இருக்கக்கூடிய ஆழ்வார் தீர்த்தம்னு சொல்லக்கூடிய கபில தீர்த்தத்திலே தீர்த்தமாடுறா. இவனும் அவ பண்றதை பார்த்துட்டு இவனும் தீர்த்தமாடுறான். அவ மலை ஏற ஆரம்பிக்கிறா, இவனும் மலை ஏற ஆரம்பிக்கிறான். இவன் மலையில காலடி எடுத்து வச்ச நிமிஷம் இவன் உடம்புல இருந்து ஒரு புகை கிளம்பி, ஒரு நெருப்பு கிளம்பி இவன் உடம்பு அப்படியே தீ பிடிச்சு எரியுறது. அந்த தீ நாத்தம் எப்படி இருக்கு, அந்த துர்வாசனை துர்கந்தம் எப்படி இருக்குன்னா தப்பான ஒரு வாசனை. இந்த டயர் எல்லாம் கொளுத்தினா வருவேன் அந்த மாதிரி ஒரு அருவருப்பான ஒரு வாசனையா வருது. வந்து அப்படியே படபடபடான்னு அப்படியே அப்பலாம் புரியிறாப்புல, வடாம் புரியிறாப்புல, பட்டு பட்டுன்ற சத்தத்தோட அப்படியே எரிஞ்சு புகைய ஆரம்பிக்கிறது. ஆனா இவனுக்கு ஒன்னும் ஆலை. பாவங்கள் பண்ணி பண்ணி ஒரு குஷ்டரோகி போல, ஒரு நோயாளி போல இருந்த இவனுடைய சரீரம் எல்லாம் அப்படியே எரிஞ்சு போய் பழையபடி நல்ல ஒரு பிராமணனா, நல்ல ஒரு அனுஷ்டானம் பண்ணக்கூடிய பண்டிதனா, நல்ல பாகவதோத்தமனா இந்த மாதவனுடைய சரீரம் பழைய அழகோட மாறிவிடுறது. இப்ப இவனுடைய பாவங்கள் எல்லாம், இவன் உடம்புல இருந்த பாவங்கள் எல்லாம் கொளுத்தப்பட்டு விட்டன, எரிக்கப்பட்டு விட்டன. இவனுக்கு இருந்த சண்டால ரூபம் போய் பழைய பிராமண ரூபம் பிரம்ம தேஜஸோடு கூட வந்துடுத்து. இந்த அதிசயத்தெல்லாம் மலையில தபஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரிஷிகள் எல்லாம் பார்க்கிறா, மேல இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் பார்க்கிறா. பார்த்துட்டு இந்த திருவேங்கட மலையினுடைய இந்த புண்ணிய தீர்த்தத்தினுடைய பிரபாவம் தான் இது. எப்போ இதுல தீர்த்தமாடிட்டு மலையேற ஆரம்பித்தானோ இந்த தீர்த்த சம்பந்தமும் இந்த மலை சம்பந்தமும் தான் இவனுக்கு இந்த ஏற்றத்தை கொடுத்தது அப்படின்னுட்டு நினைச்சுண்டு இவ என்ன பண்றா, அந்த மாதவனிடத்துல போய், ஹே பிராமணா, உன்னுடைய சரித்திரம் என்ன, உன்னுடைய கதை என்ன, என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி ஆனே, எதனால இப்படி ஆச்சுன்னு கேட்கிறா. இவன் புண்ணிய தீர்த்தத்துல தீர்த்தமாடி மலை ஏறினதுனால பழையபடி நல்ல உத்தமமான பிராமணனா மாறிட்டபடியினாலே இவன் என்ன பண்றான், இவனுடைய உண்மையான கதையெல்லாம் மறைக்காம சொல்றான் அவரிடத்துல. சுவாமி, நான் இப்பேற்பட்டவன், இப்படிலாம் இருந்தேன் அப்படின்னு எல்லா கதையும் சொல்லி தான் எப்படி அவளோட வந்தேன், எப்படி தீர்த்தமாடினேன், எப்படி மலையேறினன்ற வரைக்கும் சொன்னான். இதெல்லாம் கேட்டுட்டு ரிஷிகள் தேவர்கள்லாம் சொல்றா, இந்த மலையினுடைய பிரபாவம் அப்படிப்பட்டது. இந்த மலையில நீ கால் வச்ச மாத்திரத்திலேயே உன்னுடைய பாப்பங்கள்லாம் எரிஞ்சு போயிடுத்து பார்த்தியா. இதுக்கெல்லாம் காரணம் இந்த தீர்த்தத்திலே வராக ரூபியாக எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன் தான். அவனை சேவித்தா எல்லா விதமான கர்ம பந்தங்களும் ஒழிந்து உனக்கு நல்ல கதி ஏற்படும். உன்னுடைய கோரமான பாப்பங்களை எல்லாம் கொளுத்தியதால் இந்த மலைக்கு வெங்கடாச்சலம் என்று பெயர் விளங்கட்டும் அப்படின்னு ரிஷிகள் தேவர்கள் வரம் கொடுக்கிறா. வேம் அப்படின்னா பாப்பம், கடம் அப்படின்னா கொளுத்துறது, அச்சலம் அப்படின்னா மலை, பாவங்களை கொளுத்தக்கூடிய மலை. எவன் இந்த மலையில ஏறின போது, இதுல தீர்த்தமாடின போது இவனுடைய பாவங்கள்லாம் எரிக்கப்பட்டதோ கொளுத்தப்பட்டதோ அந்த மலைக்கு வெங்கடாச்சல மலைன்னு பெயர் விளங்கட்டும். வேம் கட்டயதி இதி வெங்கடஹா, வேம்னு சொல்லக்கூடிய பாப்பங்களை கடகா கட்டயத்தி கொளுத்துவதனாலே இதற்கு வேங்கடம் என்று பெயர் வரட்டும் அனுகிரகம் பண்ணினா. அவளுக்கு அவ பண்ணின வரம் கொடுத்தது, அவ வரம் கொடுத்தது போல அவ பண்ணின அனுகிரகத்தின்படி மாதவனுக்கு இந்த மலைக்கு வெங்கடாச்சலம், வெங்கடாதிரி, வெங்கடசைலம் எல்லாம் பெயர் வந்தது. இப்படி இவ அனுகிரகத்தின்படி மேல மலை ஏறி போய் திருவேங்கடமுடையானை சுவாமி புஷ்கரணியிலே தீர்த்தமாடி வராக பெருமாளை திருவேங்கடமுடையானை எல்லாம் சேவித்து தான் பண்ண தப்பு, தான் இத்தனை வாசுட்டு இத்தனை அனுஷ்டானத்தோட இருந்துட்டு இத்தனை தப்பு பண்ணமேன்றதெல்லாம் வருந்தி உணர்ந்து பெருமாளிடத்திலே அபராத க்ஷமாபணம்னு சொல்லக்கூடிய மன்னிப்பை கேட்டு வெங்கடத்துறைவார்க்க நமகா, ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமகான்னு சொல்லி அந்த எம்பெருமானுடைய திருவடிகள்ல சரணாகதி பண்ணி அவனுடைய அனுகிரகத்தினாலே மோட்சத்துக்கும் போனான் அப்படின்னுட்டு இந்த புராணம் தெரிவிக்கிறது. இத பிரம்மாண்ட புராணம் தெரிவிக்கிறச்ச அனேன பாபஜாலம் வை யஸ்மாத் தக்தம் த்விஜன்மனஹ வெங்கடாச்சல இத்யஸ்ய பிரசித்திர் புவிவர்த்ததாம் சர்வ பாபானி வேம் பிராசுஹு கடஹ தத்தாஹ உச்யதே சர்வ பாபதஹோ யஸ்மாத் வெங்கடாச்சல இத்யபூத்
இத்யுக்த்வா முனயः சர்வே யதாகதமதோ யயுः த்விஜோபி சாந்தசித்தோஸ்மின் அச்சலே சம்யதேந்திரியः துஷ்சாரம் வை தபः க்ருத்வா தேன கைவல்யமாப்தவான். அனேன பாபஜாலம் வை யஸ்மாத் தத்தம் த்விஜன்மனः. த்விஜன்மான்னு சில பேருக்கு பெயர். 3 வர்ணத்தவர்கள், பிராமணன், சத்திரியன், வைசியன், இவா 3 பேருக்கும் த்விஜன்மா, இரு பிறப்பாளர்கள்னு பெயர். தாயினுடைய வயத்திலிருந்து பிறக்கக்கூடியது ஒரு பிறப்பு. நம்முடைய தாயார் நம்மை 10 மாசம் கர்ப்பவாசம் செய்து பெற்றெடுக்கிறாள் அல்லவா, அந்த பிறப்பு அம்மாவினிடத்திலிருந்து தோன்றக்கூடிய பிறப்பு ஒரு ஜென்மம். நம்முடைய ஆத்ம மாதாவான காயத்ரியினிடத்திலிருந்து பிறக்கக்கூடிய உபநயனம்னு சொல்லக்கூடியது 2வது ஜென்மம். பிராமண சத்திரிய வைசியாளுக்கு மட்டுமே உபநயனம் சொல்லப்பட்டிருப்பதினாலே, வேதத்திலே அதிகாரம் இருக்கிறபடியினாலே அவளுக்கு த்விஜன்மா, த்விஜர்கள்னு பெயர், இருபிறப்பாளர்கள். பறவைகளுக்கும் கூட த்விஜன்மான்னு பெயர். முதல்ல தாயினுடைய வயத்திலிருந்து முட்டையா வர்றது அது ஒரு ஜென்மம், திரும்ப முட்டையில இருந்து குஞ்சா வெளியில வர்றது அது ஒரு ஜென்மம்னுட்டு பறவைகளுக்கும் த்விஜான்னு பெயர் உண்டு. இந்த 3 வர்ணத்தவர்களுக்கும் உண்டு. தான் பண்ணின அநேக பாபங்களினாலே இந்த த்விஜன்மாவான இரு பிறப்பாளனான பிராமணனான மாதவன் சீரழிந்து போனான். அவன் இந்த திருவேங்கட மலையிலே வந்து தீர்த்தமாடி இந்த மலையினுடைய சம்பந்தம் ஏற்பட்ட போது சர்வ பாபாணி வேம் பிராகு கடஹா, எல்லா பாபங்களும் கொளுத்தப்பட்டு தத்தாக உச்சத்தை, அவனுடைய பாபமானது அழிக்கப்பட்டு சமணம் செய்யப்பட்டது. சர்வ பாப தகோயஸ்மாத் வெங்கடாச்சல இத்தியபூத், அப்படி அத்தனை பாவங்களும் அழிவதற்கு காரணம் இந்த திருவேங்கட மலையினுடைய பிரபாவம். ஆகையினாலே அவன் மேல இந்த மலையை ஏறி போய் திருவேங்கடமுடியான இடத்திலே மன்னிப்பு கேட்டு அபராத க்ஷமாபணம் பிரார்த்தித்துக் கொண்டு சரணாகதி பண்ணி மோட்சத்திற்கும் போய் சேர்ந்தான் அப்படின்னு ஆச்சரியமா பிரம்மாண்ட புராணம் தெரிவிக்கிறது. இது ஏற்கனவே சொன்னோம். எதுக்காக சொன்னார்? அஞ்சனா தேவியினுடைய பாவங்களை அழித்து அவளுக்கு ஆஞ்சநேயனை கொடுத்தது, மாதவனுடைய பாபத்தை அழித்து அவனுக்கு நல்ல புத்தியை கொடுத்து பழைய சரீரத்தை மீட்டு கொடுத்து பெருமாளிடத்திலே சரணாகதி பண்ண வைத்து மோட்சத்திற்கும் அனுப்பி வைத்த மலை. அத்தனை உத்தமமாக இந்த மலையினுடைய சம்பந்தம் பாவத்தை போக்குகிறது. பாவத்தை கொளுத்தக்கூடிய மலைன்னு தான் அர்த்தம். வெங்கடமலை, வெங்கடாச்சலம், வெங்கடாதிரின்னா அதை இங்கே நினைக்கிறார். இதுல ஒரே ஒரு சூக்ஷ்மமான சந்தேகம் என்னன்னா, இப்படி இவ்வளவு பெரிய பாவியா இவன் மாறுட்டு இந்த மலையில தீர்த்தமாடி இந்த மலையை ஏற ஆரம்பிக்கிறானே, அப்போது இவனுடைய பாவங்கள்லாம் கொளுத்தப்பட்டு பழையபடி பிராமண சரீரம் ஞானம் எல்லாம் வந்துடுறதே இவனுக்கு. இவன் எப்படி இப்ப ஆனான், எப்போ இப்படி ஆனான் இவன் அப்படின்னா அதுதான் யோசிக்கணும். இவன் இதற்கு முன்னாலே இந்த திருவேங்கட மலையிலே இல்லை, எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தான். எங்க இருந்தான்? இந்த மலைக்கு மேற்கு திக்கிலே இருக்கக்கூடியதான ஒரு நந்தனம்னு சொல்லக்கூடிய பட்டணத்திலே வசிச்சுண்டு வந்தான். ரெஃபரன்ஸ் சொல்றான், இந்த மலைக்கு மேற்கு திக்கல அப்படின்னா அது ஒரு 10 மைல்ல இருக்கோ, 10,000 மைல்ல இருக்கோ, 100 மைல்ல இருக்கோ, 20 மைல்ல இருக்கோ, என்னமோ. அந்த மலைக்கும் இவனுக்கும் சம்பந்தம் இல்லை. ஒருவேளை இந்த மலையில இருந்திருந்தானா இவனுக்கு இப்பேற்பட்ட பாப சிந்தனைகள் எல்லாம் வந்திருக்காது. அப்படி மலை சம்பந்தம் இல்லாததுனாலே அந்த பாவத்தை பண்ணினான். எத்தனை வாசிச்சிருந்தாலும் தப்பான எண்ணங்கள்லாம் மனுஷனை வந்து தடம் மாத்திரும். ஆகையினாலே அந்த மாதிரி வரக்கூடாது, ஒழுக்கம் முக்கியம் அப்படின்ற உபதேசம் பண்ணப்பட்டது. அப்படி எங்கேயோ ஆனா இந்த மலைக்கு வந்தா மலை பாவத்தை போக்கிடுத்து அப்படின்னுட்டு மலையினுடைய பிரபாவம் தெரிவிக்கப்படுகிறது. அப்படி மாதவீய அகஹாரி, மாதவனாலே பண்ணப்பட்ட பாவங்களை அழித்த ஸ்ரீ வெங்கடேசன் அவனுக்கு நமகா என்று இந்த நாமாவளியாலே சொல்லப்பட்டது. மாதவீயாகஹாரினே ஸ்ரீ வெங்கடேசாய நமஹா. அஜ்ஞானினா மயா தோஷான் அசேஷான் விஹிதான் ஹரே. க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷசைல சிகாமனே. வந்தாய் என் மனம் புகுந்தாய் மண்ணி நின்றாய். நந்தாத கொழுஞ்சுடரே எங்கள் நம்பி. சிந்தாமணியே திருவேங்கடம் மேய எந்தாய். இனியான் உன்னை என்றும் விடேனே.